ओम गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरु साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। यद्भावनादवापीयं प्रत्यक्षितिरनामया क्लेशकर्माद्य संस्पृष्टं तमीशं कञ्चना भजे। श्रीमत्पतञ्जलेस्तस्य पदद्वन्द्वमनिन्दितं वन्दे येन मनः काय वाचां शुद्धिरकार्यसौ विद्यारत्नं मया लब्धं यत्कृपापारवारिधेः वन्दे तान् विबुधैर्वन्द्यान् वन्दकानन्ददान् गुरून्। श्रीमद्देशिकवक्त्राब्जान् निशम्यातविलोड्यताम् फणीन्द्रफणिते काचित् वृत्तिरारभ्यते मया। ॐ अथ योगानुशासनम्। நமஸ்காரம். நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா இன்னையிலேருந்து 12 சூத்திரங்கள் பார்க்க போகிறோம். 25லேருந்து 2வது பாதம் பதஞ்சலி யோக சூத்திரத்தில் 2வது பாதம் சாதனா பாதம். அதில் நம்ம சதாசிவ பிரம்மேந்திர எழுதின யோக விருத்தி யோக சுதாகரம் விருத்தி பார்க்க போகிறோம். ஏற்கனவே லாஸ்ட்டில் நம்ம என்ன முடிச்சிருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 24 சூத்திரம் வரைக்கும் பார்த்துருக்கோம். இப்போ 12 சூத்திரம் 25லேருந்து 36 சூத்திரம் வரைக்கும் யோக சுதாகரம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் திரும்ப என்ன பண்ணுவோம், யோக சூத்திரத்தில் வியாச பாஷ்யம் 37லேருந்து பார்ப்போம். 12 பார்த்துட்ருக்கோம். இதில் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா யோக சுதாகர விருத்தியில் 25வது சூத்திரம் 2வது பாதம் சாதனா பாதம் 25வது சூத்திரம். இதில் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆர்டர் கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த சாஸ்திரம் என்ன சொல்ல வருதுன்னு புரியும். இந்த நம்ம என்ன பண்ணியிருக்கோம், சதுர்வியூகம் சாஸ்திரம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். திரும்ப ரிப்பீட் பண்ணுறேன் நான். சதுர்வியூகம் சாஸ்திரம் 4 வியூகங்களை உடையது. வியூகம்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ட்ரூப் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணுறதுக்காக என்ன ஆர்டரில் இருக்காங்களோ அதுக்கு பேர் வியூகம்னு பேர். சக்கர வியூகம், இது மாதிரிலாம் நிறைய ஃபேமஸான வியூகங்கள்லாம் இருக்குது. அப்போ இந்த அவித்யா இந்த சாஸ்திரத்தை வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறோம், இந்த சம்சார இதில் வந்து 4 வியூகங்கள் சொல்கிறோம். என்னென்ன, முதல்ல வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் எடுத்தோன்னே வந்து பார்த்திங்கன்னா என்னது, சம்சாரம். எது, ஹேயம். ஹேயம்னா சம்சாரம். ஃபஸ்ட் எடுத்தோன்னே எந்த ஒரு சாஸ்திரமாக இருந்தாலும் என்ன பற்றி பேசணும், இந்த சம்சாரம்னா என்னன்னு ஃபஸ்ட் எடுத்தோன்னு சொல்லணும். ரோகம் என்ன அப்படின்னு சொல்லணும். ஃபஸ்ட் எடுத்தோன்னே ரோகம் என்ன டயக்னைஸ் பண்ணணும். இதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 2வது காரியம் ஹேய ஹேத்துஹு. ஹேய ஹேத்து அப்படின்னா சம்சாரத்துக்கு எது காரணம் அப்படின்றத டிஃபைன் பண்ணணும். ரோகத்துக்கு என்ன காரணம்னு கண்டுபிடிக்கணும். நான் சொல்லியிருக்கேன், ரொம்ப முக்கியமானது. நிறைய டாக்டர்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேசுகிறதே இல்லை. முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் பார்த்துருக்கேன், என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு பேஷண்ட்டை உட்காந்து அவங்க ஃபேமிலியிலாம் தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. நல்ல டாக்டர்கிட்ட போனால் வந்து என்ன சாப்பிட்டேன், எது சாப்பிட்டேன், போன வாரம் என்ன பண்ணேன், இந்த வாரம் என்ன பண்ணேன் எல்லாம். இப்போ கூட ஹோமியோபதி டாக்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் பேசுகிறாங்க. ஹோமியோபதி டாக்டர்ஸ் தான் ஹிஸ்ட்ரியே எடுக்கிறாங்க, ஃபுல் ஹிஸ்ட்ரி. ஐயோ 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஆகிடுதுங்க ஹிஸ்ட்ரி போனால். எல்லாத்தையும் கேட்டு நேற்று என்ன சாப்பிட்டீங்க, போன வாரம் என்ன சாப்பிட்டீங்க, போன மாதம் என்ன சாப்பிட்டீங்க, போன வருஷம் என்ன சாப்பிட்டீங்க, என்னெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு எல்லாத்தையும் டீட்டெயிலாக கேட்டுட்டு மெடிசின் எழுதுகிறாங்க. அதுக்கப்புறம் தான் அப்போ கேஸ் ஸ்டடி பண்ணுறதுன்றது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ தான் நீங்கள் ரீசனை கண்டுபிடிக்க முடியும். ஹேய ஹேத்து 2வது வந்து இந்த சம்சாரத்துக்கு எது காரணம், அது ஹேய ஹேத்து. இந்த ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக பேசிகிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா சம்சாரத்துக்கு ஹேத்துவை கண்டுபிடிக்கிறது இம்பார்ட்டன்ட். ஹேய ஹேத்து 2வது. சரி, சம்சாரம் ஹேயம், சம்சாரத்துக்கு காரணம் ஹேய ஹேத்து. அது எது அப்படின்னா அவித்யான்னு நம்ம சொல்கிறோம். அது பின்னாடி சூத்திரமே சொல்லுது. அப்புறம் 3வது என்னது அப்படின்னா வியூகத்தில் 3வது ஹானம் அப்படின்னு பேர். ஹானம்ன்றதுக்கு அர்த்தம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மோக்ஷம். ஹானம்னா மோக்ஷம். ரோகம் வந்து நிவர்த்தி ஆச்சுன்னா உண்டாகிற ஸ்வஸ்ததா தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹானம். ரோகம் நீங்கிச்சுவா அதுக்கு பேர் வந்து ஸ்வஸ்தமாக ஆயிட்டப்பா, நல்லா இருக்கேன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல, அதுக்கு பேர் தான் ஹானம். சம்சாரத்துலேருந்து விடுபடுற மோட்சம் தான் ஹானம். 3வது. 4வது வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லணும், அந்த 4வதாக சொல்லக்கூடியது அந்த ஹானத்துக்கு என்ன உபாயம்னு சொல்லணும்.
ஆரோக்கியத்தை அடையிறதுக்கு என்ன உபாயம், மோட்சத்தை அடையிறதுக்கு என்ன உபாயம், அதுக்கு பேர் ஹானோபாயம் அப்படின்னு பேர். அப்போ 4 விஷயம். ஹேயம் சம்சாரம், ஹேயஹேத்து சம்சார காரணம், ஹானம் மோட்சம், ஹானோபாயம் மோட்சத்துக்கான உபாயம். இந்த 4 பார்த்தீங்கன்னா சொல்ல வேண்டும். இந்த 4ம் பூரணமாக இருக்கிற கிரந்தத்தை தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மோட்ச கிரந்தம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த 4ம் பூரணமாக விசாரம் பண்ணணும். இப்போ பகவத்கீதை எடுத்துக்கிட்டிங்கன்னா கிளியர் விசாரம் இருக்கும். இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா யோக சாஸ்திரம் ரொம்ப கிளியராக விசாரம் பண்ணுது. இதில் ஒவ்வொன்றா நம்ம பார்த்துக்கிட்டு வந்தோம். என்னெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹேயம் அப்படின்றது 16வது சூத்திரத்தில் சொல்லியிருக்கு. ஹேயம் துக்கம் அநாகதம். ஹேயம்ன்றது பார்த்தீங்கன்னா துக்கம், சம்சாரம். அதை பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும் சுவாமி அப்படின்னு கேட்டிங்கன்னா அநாகத துக்கம் தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா தியாகம் பண்ணணும் முடியும். ஹேயம்னா என்ன அர்த்தம்? சம்சாரம். ஹேயம்ன்றது ஹோகாக்குன்னு ஒரு தாத்து, ஓஹாக், ஓஹாக்கு தியாகே அப்படின்னு ஒரு தாத்துலேருந்து ஹேயம்ன்ற சப்தம் யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. அதுக்கு என்ன அர்த்தம்? தியாகம் பண்ண யோக்கியமானது. இந்த சம்சாரம் யாருக்காக வேணுமா? வேணாம். அப்போ இந்த சம்சாரம் தியாகம் பண்ண யோக்கியமானது இந்த உலகத்தில் ஏதாவது இருக்குன்னா இது சம்சாரம். சரி, இப்போவே தியாகம் பண்ண முடியுமா சுவாமி அப்படின்னு கேட்டிங்கன்னா முடியாது. ஹேயம்ன்ற துக்கத்தை இப்போ தியாகம் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ சம்பவிச்சிருக்கிறது. பிராரப்தத்தில் சம்பவிச்சதை பார்த்தீங்கன்னா நம்மளால் என்ன பண்ண முடியாது? நாசம் பண்ண முடியாது. அப்போ 16வது சூத்திரம் சொல்லிச்சு என்னன்னு கேட்டிங்கன்னா ஹேயம் துக்கம் அநாகதம். அநாகத துக்கம் ஹேயம். இனி பிறக்காமல் இருக்கிறத தான் நம்ம அவாய்ட் பண்ண முடியும். இப்போ பிறந்ததை பார்த்தீங்கன்னா ஆயிட்டுருக்கு, ப்ராக்ரஸ் போயிட்டுருக்கு, ப்ராக்ரஸ் ஆகிட்டுருக்கு. இதை நம்ம என்ன பண்ண முடியாது அப்படின்னா போகம் பண்ணி தான் நாசமாகும். அப்போ நமக்கு மைண்டில் பார்த்தீங்கன்னா நான் எப்போவுமே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், இருக்கிறத என்ன பண்ணுங்க அப்படியே அக்செப்ட் பண்ணுறேன். எது நடந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது. சாய்ஸே இல்லை, நமக்கு ஒன்றும் சாய்ஸ் இல்லை. நான் சொன்னல இந்த ஆட்டு பட்டின்னு சொல்லுவாங்க, பட்டியில் ஆடை அடைக்கிற மாதிரி ஒரு ஃபுல்லாக வேலி போட்டு கிராமங்கள்லாம் என்ன பண்ணுவாங்க, ஒரு லேண்டில் என்ன பண்ணுவாங்க, பட்டி போடுறதுன்னு சொல்லுவாங்க. லேண்டில் போய் ஆடுகள் ஒரு 1000 ஆட்டை கொண்டு போய் கட்டி போட்டு ஒரு பவுண்ட்ரி ஒன்று போட்டுருவாங்க, குச்சியில் கட்டிடுவாங்க. கட்டிட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, ரொம்ப ரிலாக்ஸாக இருப்பாங்க. ஒரே ஒரு கயிறு மட்டும் தான் கட்டியிருப்பாங்க. என்னப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு 4 நாயை போட்டுருவாங்க, அவ்வளோதான். 4 நாய் இருக்கும். அந்த 4 நாய் பார்த்தீங்கன்னா அந்த பட்டின்னு சொல்கிறத சுற்றி சுற்றி வந்துட்டு இருக்கோம். உள்ள ஆடு இருக்கும். ஒரு ஆடு தப்பிச்சு போக முடியாது. நம்மெல்லாம் யாரு? ஆடு. ஒரு ஆடு நினைச்சா கூட நம்மளால பார்த்தீங்கன்னா சாமி போதும் சாமி விடமாட்டோம், வேணும் சாமினாலும் கொடுக்க மாட்டோம், வேணாம் சாமினாலும் விடமாட்டோம். போட்டு அடி அடி அடின்னு அடிச்சு துவம்சம் பண்ணிட்டு தான் இருக்கும் இந்த பிராரப்தம். எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும், ரமண பகவானாக இருக்கட்டும் இல்லை சங்கராச்சாரியாராக இருக்கட்டும். சங்கராச்சாரியருக்கு ஒரு பெரிய வயிற்று வலி வந்துச்சு. சுப்பிரமணிய புஜங்கம் பாடுறாரு இதுக்கு திருச்செந்தூருக்கு போய். அப்போ பார்த்தீங்க அப்படின்னா சங்கராச்சு அத்வைத சித்தாந்தம் பண்ணவராச்சு, என்ன வேணா இருந்துக்கிட்டோம், யாரா வேணா இருந்துட்டோம். பிராரப்தம் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணோம்? போகேன நஷ்யதி. போகத்தினால மட்டும்தான் இந்த பிராரப்தத்தை நாசம் பண்ண முடியும். அப்போ நமக்கு ஏதாவது சாய்ஸ் இருக்கு அப்படின்னா ஹேயம் சம்சாரம் துக்கம், அதை என்ன பண்ண முடியும்? இனி சம்பவிக்க கூடாதுன்னு இனி வரக்கூடிய பிறவிகளை நாசம் பண்ண முடியும் ஹேயம். அடிச்சா. 2வது பார்த்தீங்கன்னா ஹேயத்துக்கு எது காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 17வது சூத்திரம் சொல்லுச்சு, திரஷ்டு திருஷ்யயோகோ சயோகோ ஹேய ஹேத்து. 17வது சூத்திரத்தில் சொல்லிச்சு என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த திரஷ்டாவும் திருஷ்யம் இந்த ரெண்டும் ஒன்னோட ஒன்று சேர்றதுனால தான். திரஷ்டா எது? நான் பார்ப்பவன். திருஷ்யம் எது? எனக்கு அந்நியமாக இருக்கக்கூடிய எல்லாம் பார்க்கப்படுகின்றவைகள். இது எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா ஒன்று சேர்ந்து என்ன ஆயிடுச்சு? திருஷ்யம் பார்த்தீங்கன்னா திருஷ்யத்தோட லட்சணம் சொல்லியிருக்கோம், திரிகுணாத்மகம், பிரகாஷ கிரியா ஸ்திதிசீலா சீலம் திருஷ்யம். அதுக்கப்புறம் பூதேந்திரியாத்மகம் திருஷ்யம். அதுக்கப்புறம் போக அபவர்கார்த்தம் திருஷ்யம். 3 லட்சணம் பார்த்துருக்கோம். அப்போ பார்த்தீங்க அப்படின்னா பார்க்கப்படுகின்றது எல்லாம், இந்த உலகத்தில் இருக்கிறது எல்லாம் திரிகுணாத்மிகம். இந்த இந்திரியங்கள், இந்த தேகம் எல்லாம் திரிகுணாத்மிகத்தோட காரியம். பூதங்கள் இந்திரியங்கள் எல்லாம் எதுக்காக இது கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா போகத்தை பண்றதுக்காக. அதுக்கப்புறம் வைராக்கியம் மோட்சத்தை அடைகிறதுக்காக. அப்போ இது எல்லாம் பார்த்தீங்கன்னா திருஷ்யம். இந்த திருஷ்யத்தோட நம்ம இப்போ எப்படி இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம என்ன பண்ணுறோம்? ஒன்று சேர்ந்துடுறோம், சிங்காக இருக்கும்.
அப்ப அதுக்கு பேர் என்ன பேர்? சம்யோகம்னு பேரு. திரஷ்டாவும் திருஷ்யமும் சம்யோகத்தை அடைஞ்சிருக்கிறதுனாலதான் இந்த சம்சாரம் உண்டாயிருக்கு. இந்த சம்சாரத்துக்கு காரணம் திரஷ்டாவும் திருஷ்யமும் ஒன்றிணைச்சிருக்கிறது. அதுக்கப்புறம் சொன்னதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா 18வது சூத்திரம் சொல்லிச்சு. என்னன்னு கேட்டீங்கன்னா, திருஷ்யம்னா என்ன சுவாமி அப்படின்னு கேட்டா அதுக்கு தான் சொல்லுது, பிரகாஷ கிரியா ஸ்திதிசீலம் பூத்தேந்திரியாத்மகம் போக அபவர்கார்த்தம் திருஷ்யம்னு சொல்லிடுச்சு. திருஷ்யம் எதுப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிரகாஷ அப்படின்னா சத்வகுணம், கிரியானா ரஜோகுணம், அதுக்கப்புறம் ஸ்திதி அப்படின்னா தமோகுணம். இந்த 3 குணங்களை உடையது திருஷ்யம். முதல் லட்சணம் திரிகுணாத்மிகா மாயா மூலப்பிரகிருதி அப்படின்னு நம்ம சொல்றவே அதுதான் திருஷ்யம். அப்ப திருஷ்யம்ன்றதுக்கு அர்த்தம் 3 குணங்களை உடையது மாயா. அதுக்கப்புறம் அது எப்படிப்பட்டோம், என்ன காரியம் பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுதான் அந்த மாயா தான் என்ன பண்ணுது அப்படின்னா, பூத்தங்களா பஞ்சபூத்தங்களாகவும் இந்திரியங்களா நம்ம தேகத்தில் இருக்கிற இந்திரியங்களாகவும் அதுதான் இருக்கு. அதனால பூத்தேந்திரிய ஆத்மகம் திருஷ்யம். அதுக்கு அடுத்தது வந்து போக அப்பவர்க்க அர்த்தம். அதோட வேலை என்ன சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, போகத்தை கொடுக்கறது. எது வரைக்கும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விவேகம் பண்ணாமல் இருக்குமோ அது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு போகம் சம்பவிச்சுக்கிட்டே இருக்கும். எப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாம் திருஷ்யம் அப்படின்னு இந்த ஜெகத்தை எல்லாத்தையும் திருஷ்யம்னு தூக்கி போட்டுட்டு இந்த தேகம் திருஷ்யம், இந்த மனசு திருஷ்யம், இந்த புத்தி திருஷ்யம், இந்த பிராணன் திருஷ்யம், இந்த அவித்யான்னு சொல்லக்கூடிய சித்தம் திருஷ்யம் அப்படின்னு எல்லாத்துலேயும் திருஷ்யம் திருஷ்யம் திருஷ்யம்னு தூக்கி போட்டிங்களோ அப்போ சிங்க் ஆகலையோ அப்போ வந்து மோட்சம் கிடைச்சது. அப்போ எது வரைக்கும் சேர்ந்திருக்கமோ அது வரைக்கும் போகம், எப்போ பார்க்க ஆரம்பிச்சிட்டோமோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது மோட்சம் ஆயிடுது. இதான் வந்து பார்த்தீங்கன்னா 18வது சூத்திரம் சொல்லிச்சு. அதுக்கப்புறம் 19வது சூத்திரம் சொல்லுது என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த குணம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்றத வந்து பார்த்தீங்கன்னா 19 சொல்லிச்சு. 20 வந்து பார்த்தீங்க அப்படின்னா சொல்லுது திரஷ்டாவை பற்றி பேசும்போது லட்சணம் 20வது சூத்திரம் சொல்லுது. திரஷ்டா எப்படிப்பட்டவன் அப்படின்னா, திரஷ்டா திருஷி மாத்திரகா, திரஷ்டா திருஷி மாத்திரக பார்ப்பவன் மாத்திரம்தான். புத்தியோடு சேர்ந்து நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க, ஒன்றும் இல்லை புத்தியும் இருக்கா அப்போ வந்து பார்ப்பவன் இல்லை. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா விவேக சூடாமணியில் சொல்லும் போதே ஆச்சரியர் சொல்கிறார், நிர்விகல்ப சமாதியினால மட்டும்தான் உங்களுடைய ஞானம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்புட்டமாக உண்டாகும். ஸ்புட்டம்னா ரொம்ப கிளாரிட்டியோட கிறிஸ்டல் கிளியராக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஞானம் எப்போ உண்டாகும் அப்படின்னா நிர்விகல்ப சமாதியில் மட்டும் தானா நின்னா மட்டும்தான் தன்னை பற்றின அறிவு ஒருத்தனுக்கு உண்டாகும். நீங்கள் என்னதான் புரிஞ்சிருந்தாலும் புத்தி மனசோட சேர்ந்து இருக்கும் போது அந்த சுத்த ஆத்ம தத்துவம் வந்து பார்த்தீங்கன்னா தெரியாது. அப்போ எப்படி இருக்கணும், வெறும் திரஷ்டா மாத்திரமா, கேவல திரஷ்டா, வெறும் பிரகாசம். திரஷ்டா திருஷி மாத்திரக, திரஷ்டா வந்து எப்படிப்பட்டவன் அப்படின்னா வெறும் சைத்தன்ய மாத்திரமா இருக்கான். அப்போ அந்த சைத்தன்ய மாத்திரமா இருக்கிறவன் வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னு கேட்டிங்கன்னா ஆச்சாரிய சொல்ற பிரத்யானு பஷ்யக. இதான் பிரச்சனை. என்ன அப்படின்னா அவன் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் பிரகாசம், அவனுக்குன்னு எந்த ஒரு நாமம் ரூபம் குணங்கள் எதுவுமே இல்லை அந்த திரஷ்டாக்கு. ஆனால் என்ன ப்ராப்ளம், சமாதியில் இருக்கும்போது அப்படிதான் இருக்கான். சமாதியிலேருந்து கீழே இறங்கும் போது அவன் என்ன ஆகுறான்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தன் இப்போ நம்மளாம் சமாதியில் இருக்கோம் இல்லை, அப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சகஜ சமாதியும் நமக்கு இல்லை. இப்போ நம்ம விவகாரத்தில் இருக்கோம், வித்தான அவஸ்தையில் இருக்கோம். இந்த விவகார திசையில் இருக்கும்போது நம்ம நான் அப்படின்றது என்ன பண்ணுது அப்படின்னா அந்த புத்தியோட என்ன ஆயிடுது, இணைஞ்சிருக்கு, சிங்க் ஆயிருக்கு. இப்போ இந்த புத்தியில தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா ஞானங்களும் உண்டாகுது. எனக்கு வலிக்குது நான் சொல்கிறேன், அதுவும் தாட்டு. வலிக்கிறதுன்றத அறியறது புத்தி. எனக்கு நல்ல சுகமாக இருக்கு புத்தி. எனக்கு இது தெரியும் புத்தி. எனக்கு அது தெரியாது புத்தி. என்ன அவங்க தப்பாக பேசிட்டாங்க புத்தி. என்னை நல்லா ஸ்துதி பண்ணாங்க புத்தி. அப்போ இந்த லோகத்தில் இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன விருத்தியாக உண்டாகுது, புத்தியில் விருத்தியாக உண்டாகிறது. அதான் ஞானம் அப்படின்னு பேர். விஷய ஞானம் மொத்தம் இந்த உலகத்தை பற்றின எல்லாம் புத்தி விருத்தியில் உண்டாகுது. அதுக்கு பேர் என்ன பேருனா பிரத்யயம்னு பேர். புத்தி விருத்திக்கு என்ன பேர், பிரத்யயம், நாலேஜ் அப்படின்னு பேர். அந்த நாலேஜ் புத்தி விருத்தியில் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த நான் என்ன பண்ணுது, சுத்த திரஷ்டா சைத்தன்யமாக இருக்கிற பிரகாசமாக இருக்கிற நான், பார்ப்பவனாக இருக்கிற நான் இந்த இந்த விருத்திகளோட சேர்ந்து பார்க்கப்படுகிறது. நான் என்ன பண்ணுறேன், கோபம் வந்தா கோப்பி ஆயிடுறேன், காமம் வந்தா காமி ஆயிடுறேன், லோபம் வந்தா லோபி ஆயிடுறேன். இது மாதிரி என்னென்னலாம் தாட்டு வருதோ அந்தந்த தாட்டா நான் வந்து பார்த்தீங்கன்னா பரிணமிச்சுக்கிட்டே இருக்கேன். ஆனால் நான் எப்படிப்பட்டவன், வாஸ்தவத்தில் நான் சுத்தமானவன்.
சுத்தோ அபி, நான் சுத்தமானவனா இருந்தாலும் கூட இந்த பக்கத்துல சேர்க்க சரியில்லை. சங்கம் வந்து பாத்தீங்கன்னா எதோட பக்கத்துல இருக்கோ அது மாதிரி தெரியுது. காத்து சுத்தம் தான், அதுக்குன்னு ஸ்மெல் இல்லை. ஆனா பூந்தோட்டத்து பக்கம் போகும்போது பூ ஸ்மெல் ஆகுது, கிச்சன் பக்கம் போகும்போது கிச்சன் ஸ்மெல் வந்துடுது, சாம்பார் ஸ்மெல்லு. சாக்கடை பக்கம் போது சாக்கடை ஸ்மெல் வருது. இதே மாதிரி தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா கலர்லெஸ் தான். ஆனால் ஏதாவது கலர் அதுக்குள்ளார போட்டோம் அப்படின்னா, ஃபேண்டா கலர் போட்டால் ஃபேண்டாவ் ஆகுது, பச்சை கலர் போட்டால் பச்சை, மஞ்சள் கலர் போட்டால் மஞ்சள் அப்படின்னு ஆகுது. ஆகிற மாதிரியே ஆத்மா சுத்தம் தான், சைத்தன்ய சுபாவம் தான். ஆனாலும் அது பக்கத்தில் இருக்கிற அந்த உபாதின்னு சொல்கிறோம், அந்த புத்தியில் என்னெல்லாம் தாட்டு உண்டாகுதோ அதுக்கேற்ற மாதிரி தெரியும். ஆயிடுச்சா? இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிருதார்த்த பிரதி நஷ்டம், அதெல்லாம் விட்டுருங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆச்சாரியர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, தஸ்ய ஹேத்துர் அவித்யா. என்னப்பா ஆகுது அப்படின்னு கேட்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 23வது சூத்திரம், முக்கியமான சூத்திரம் அது. ஸ்வஸ்வாமி சக்தியோகோ ஸ்வரூப உபலப்தி ஹேத்துகு சையோகா. நம்ம என்ன பண்ணிட்டோம், இந்த திரஷ்டாவும் திருஷ்யமும் சையோகம் ஆகுதுன்னு பார்த்தோம்ல. இதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுது 23வது சூத்திரம். ஸ்வஸ்வாமி, ஸ்வ அப்படின்னா சொத்து, சுவாமினா சொத்தை உடையவன் சுவாமி. இந்த 2 பேருக்கும் சக்தி இருக்கு. ஸ்வ எப்படி, என்னோட புத்தி, நம்ம இப்படிதான் சொல்றோம். என்னோட பேனா, என்னோட வண்டி, என்னோட வாகனம், என்னோட வீடு அப்படின்னு நம்ம எப்படி என்னோட சொத்துன்னு என்னுடையதுன்னு சொல்றோமோ அதே மாதிரி தான் என் புத்தி, என் மனசு, என் இந்திரியங்கள், என்னோட தேகம். அப்ப யாரோட தேகம்? என்னோடது. அப்ப நான் சுவாமி. இந்த புத்தி, மனசு, இந்திரியங்கள், தேகங்கள் எல்லாம் என்னுடையது, சொத்து. அப்ப ஸ்வன்றது வந்து பாத்தீங்கன்னா சொத்தை உடையவன் வந்து பாத்தீங்கன்னா சுவாமி, ஸ்வஸ்வாமி. மலையாளத்துல சொத்து சொல்லுவாங்களா? சொத்து சொல்ல மாட்டாங்கல்ல. இருக்கா சொத்து இருக்கா? அசெட். அப்ப இதையெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அசெட். இந்த அசெட்டை உடையவன் யாரு? சுவாமி. உடையவை, இது ரெண்டும். இந்த ரெண்டுத்தோட என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா சக்தி இருக்கு. ரெண்டுத்துக்கும் சக்தி இருக்கு. இந்த சக்தி என்ன சக்தி அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம சொல்லியிருக்கோம்ல என்ன சக்தி அப்படின்னு கேட்டீங்கன்னா, திரஷ்டாவோட சக்தி என்னது? திருஷ்யம். திரஷ்டாவோட சக்தி திருஷ்யம், வெறும் சைத்தன்யம், சுத்தம். இதான் இவனோடது. பார்க்கிற சக்தி தான் இவனோடது. மாயாவோட சக்தி என்னது? சொத்தோட சக்தி என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா, போக அபவர்கார்த்தம். அதான் சக்தி. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாயா போகத்தையும் அபவர்க்கத்தையும் கொடுத்துக்கிட்டே இருக்கு. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அதோட சக்தி. என்ன கொடுக்கும் மாயா? நல்லா புரிஞ்சுக்கணும். மாயாவோட சக்தி என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு துக்கம் கொடுக்கறது தான் இந்த திருஷ்யம் பண்ணும். பாருங்க, காலையில் எழுந்திரிச்சோட இன்னைக்கு ரொம்ப நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, நல்லா இருக்கு, ஆஹா ஆனந்தமாக இருக்கே அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்குமே, மத்தியானம் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது வந்துடும், நல்லா சைனஸ் வந்துடும். இப்போ தயிர் சாப்பிடுவோன்னா, தயிர் சாப்பிட்டோன்னா சைனஸ் வந்துடும். அப்போ என்னன்னா இந்த 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 சரீரம் என்ன பண்ணிட்டு இருக்கு? இந்த மாயாமயமாக இருக்கிற கிளைமேட். இப்போ நான் தயிரே சாப்பிடலையே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம் அப்படின்னா, கிளைமேட் வந்து பார்த்தீங்கன்னா சில்லுன்னு ஆயிடுச்சுன்னா சைனஸ் வந்துடும். அப்போ வெளியில் இருக்கிறதா இருக்கட்டும், உள்ளே இருக்க சரீரத்தில் இருக்கிறதா இருக்கட்டும், இந்த மொத்த ஜெகத்தும் எனக்கு என்ன பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, மாயாமயமாக இருக்கிறதுனால இதோட சக்தி என்னது? ஒரே சக்தி தான் சாமி, துக்கம் கொடுக்கறது. சதா துக்கத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கு. எப்போ வைராக்கியம் அடைகிறோமோ அப்போதான் மோட்சம்ன்ற கைவல்யத்தை கொடுக்கும். இதான் சக்தி. அதுக்கு இந்த 2 சக்தியும் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகுதுன்னு கேட்டால், சொரூப உபலப்தி ஹேத்து. இந்த 2 வந்து பார்த்தீங்கன்னா அதோட சொரூபத்தை உபலப்தினா அடையிறது. எப்போ நம்ம வந்து அந்த சுவாமியா இருக்கிறவன் இந்த திருஷ்யமா இருக்கக்கூடிய இந்த ஆப்ஜெக்டா இருக்கிற மாயையோட சேர்றானோ, தேகம், இந்திரிய, மனசு, புத்தியோட சிங்க் ஆகிறானோ, அப்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சக்தி வந்து அடையப்படும்? இந்த திருஷ்யத்தோட சக்தி வெளிப்பட ஆரம்பிச்சு. என்ன இது? சுகதுக்க போகம். அப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த புத்தி, மனசு, இந்திரியம், தேகத்தோட இணைஞ்சிருக்கிற காலத்துலெல்லாம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த திருஷ்யத்தோட சொரூபம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அறியப்படுறதா இருக்கு. போகம் சம்பவிச்சுக்கிட்டே இருக்கு. இதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா திரஷ்டா அந்த சிங்கா இருக்கிறதுலேருந்து வெளியில வந்தான் அப்படின்னா, சையோகம் வியோகம் ஆச்சு அப்படின்னா என்ன ஆகும்னு கேட்டினா, திரஷ்டாவோட உபலப்தி, திரஷ்டாவோட ஞானம் இவனுக்கு உண்டாகும். புருஷ ஞானம் சொல்லக்கூடிய ஆத்ம ஞானம் இவனுக்கு உண்டாகுது. இதுதான் ஆத்ம சாட்சா்காரம்னு நம்ம சொல்றோம்.
அப்ப என்ன பண்ணணும் சுவாமி அப்படின்னா, ஏன் சுவாமி இது இணைஞ்சிருக்கு அப்படின்னு யாராவது கேள்வி கேட்டாங்கன்னா 24வது சூத்திரம் என்ன சொல்லிச்சு அப்படின்னா, தஸ்ய ஹேத்துர் அவித்யா அப்படின்னு சொல்லிச்சு. இந்த இணையறதுக்கு என்ன பேர் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, நமக்கு பர்த்டே அனாதி ஜென்மத்தில இருந்து நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பிரிச்சு பார்க்கிற தன்மை நமக்கு இல்லாமையே போயிடுச்சு. அனாதி காலத்துல இருந்து நம்ம என்ன பண்றோம், பிறக்கும் போது நம்ம சொன்னாங்களே, யாராவது சொல்லி கொடுத்தாங்க நீ தேகம் அப்படின்னு யாராவது வந்து டீச்சிங் பண்ணாங்களா என்ன? நமக்கு யாருமே டீச்சிங் பண்ணலையே நமக்கு. அப்ப பை பர்த்டே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டா என்ன இருக்கு, இந்த தேகம் நான் அப்படின்ற எண்ணம் அனாதி காலத்துல இருந்து வந்துகிட்டு இருக்கு. அப்ப இதுக்கு என்ன காரணம் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுக்கு காரணம் அவித்யான்னு பேர். அவித்யாக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா அவிவேகம். அவித்யாக்கு என்ன லட்சணம் யாராவது கேட்பாங்க, அவித்யானா என்னது? அவிவேகம். அவிவேகம்னு என்ன அர்த்தம்? விவேகம் அற்ற நிலைக்கு பேர் தான் அவித்யா, அவிவேகம். இப்ப நம்ம என்ன பண்றோம், பிரிச்சு 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 பார்க்கும்போது இது தர்ஷ்டா இது திருஷ்யம், இது தர்ஷ்டா இது திருஷ்யம், நான் தர்ஷ்டா இதெல்லாம் திருஷ்யம், நான் தர்ஷ்டா இது திருஷ்யம் அப்படின்னு ஒவ்வொன்றுத்தையா நீங்க பிரிச்சு பார்க்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகுது, விவேகம் வர ஆரம்பிச்சிச்சு. விவேகம் வர 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 என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, இந்த அவித்யான்றது மெதுவா மெதுவா நாசத்தை அடையும். அப்ப நம்ம இந்த சம்சாரம் சொல்லக்கூடிய துக்கத்துக்கு எது காரணம்? இந்த ரெண்டு இணைஞ்சிருக்கிறது. இந்த இணையறதுக்கு என்ன காரணம், ஏன் இணைஞ்சிருக்கு அப்படின்னா விவேகம் பண்ணல, அதனால வந்து பார்த்தீங்கன்னா இணைஞ்சிருக்கு, சேர்ந்துருக்கு. அப்ப என்ன பண்ணணும் சொன்னியா, 25வது சூத்திரம் இன்னைக்கு பாட்டம் இங்க இருந்து ஆரம்பிச்சு வந்துருங்க. யோக சுதாகரம் 2வது பாதம் 25வது சூத்திரம். ததபாவாத் சம்யோக அபாவோ, ததபாவாத் சம்யோக அபாவோ ஹானம் ஹானம் தத்ரிஷேஹே கைவல்யம், தத்ரிஷேஹே கைவல்யம். ததபாவாத் சம்யோகாபாவோ ஹானம் தத்ரிஷேஹே கைவல்யம். ததபாவாத்துல என்ன அர்த்தம், முந்தின சூத்திரத்துல இருந்து அனுவருத்தி பண்ணிக்கணும். தஸ்ய ஹேத்துர் அவித்யா இருக்குல்ல, அந்த அங்க தத் சப்தம் வந்து பார்த்தீங்கன்னா அவித்யாவை குறிக்கிறது. அதேதான் இங்க தத்துனா என்ன அர்த்தம், அந்த அவித்யாவானது, அவித்யாக்கு இன்னொரு பேரு அவிவேகம். அந்த அவிவேகமானது அபாவாத், அபாவம்னு என்ன அர்த்தம், இல்லாமல் போனால். அப்ப என்ன அர்த்தம், அவிவேகம் இல்லாம போச்சுன்னா என்ன அர்த்தம், விவேகம் வந்துருச்சுன்னு அர்த்தம். என்ன விவேகம் அப்படின்னு கேட்டா, நான் தர்ஷ்டா இது திருஷ்யம், நான் தர்ஷ்டா இது திருஷ்யம். இந்த விவேகம் வந்து பார்த்தீங்கன்னா வந்துச்சுன்னா அந்த அபாவம் ஆயிடும், அந்த அவித்யான்ற அவிவேகம் இல்லாம போயிடும். அப்படி இல்லாம போச்சு அப்படின்னா சம்யோகம் நடக்குமா? பேஸ்ட் தான் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அவித்யான்னு என்ன அர்த்தம், இந்த தர்ஷ்டாவையும் திருஷ்யத்தையும் சிங்க் பண்ணி வைக்கிற பேஸ்ட், ஒட்டி வச்சிருக்கிற பேஸ்ட். அந்த பேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா விவேகம் வந்து பார்த்தீங்கன்னா வர 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 நான் வேற இது வேறன்னு பார்க்க ஆரம்பிச்சிருச்சுன்னா செப்பரேட் ஆகிடும், வியோகம் ஆகிடும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா தது அபாவக சம்யோக அபாவக, அந்த சம்யோகம் வந்து பார்த்தீங்கன்னா செப்பரேட் ஆயிடுச்சு அப்படின்னா என்ன ஆகும், வியோகம் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். சம்யோக அபாவக, சம்யோக அபாவம்னா என்ன சுவாமி, வியோகம். அந்த வியோகத்தை அடைஞ்ச மாத்திரத்துல என்ன ஆகுது, இவன் தனியாயிடுறான், இது தனியாயிடுது. இந்த புருஷன் பார்க்கிறவன் தர்ஷ்டா தனியாயிடுறான், இந்த சித்தம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா தனியா போயிடுது. தனியா போச்சுன்னா இதுக்கும் கைவல்யம், இதுக்கும் கைவல்யம். கைவல்யம்னு அர்த்தம் கேவலசிய பாவம், கைவல்யம் தனிச்சு இருக்கிறது. லோன்லியா நிக்கிறதுக்கு பேரு என்னது, அலோனா நிக்கிறதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா கைவல்யம். இது வரைக்கும் என்னவா இருந்தோம், சேர்ந்து சேர்ந்து இருந்தோம். இப்ப டைவர்ஸ் பண்ணதுக்கு பிறகு தனியாயிட்டோம். அப்ப வந்து டைவர்ஸ் பண்ணிட்டு தனியா நிக்கிறதுக்கு பேர் தான் ஹானம்னு பேரு, மோக்ஷம் அப்படின்னு பேரு. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா தத்து திருஷேகே, அதுதான் திரஷ்டாவிற்கு வந்து பார்த்தீங்கன்னா கைவல்யம் என்று சொல்லப்படுகிறது. ரொம்ப தெளிவு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 3 ப்ராசஸ் பண்ணணும். இந்த வேதாந்தத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா எங்கள் ஆச்சாரியர் சொல்லுவார், ஒரு என்ன பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா, முன்னாடி இருந்த சாதுக்கள்லாம் என்ன பண்ணாங்க, சித்தாந்த கிரந்தம் பிரக்ரியா கிரந்தம்னு 2 பிரிச்சுக்கிட்டாங்க. என்ன கிரந்தம் பேர், சித்தாந்த கிரந்தம், அதுக்கப்புறம் பிரக்ரியா கிரந்தம்னு 2 பிரிச்சுப்பாங்க. சித்தாந்த கிரந்தம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெறும் இந்த பிரம்மத்தை பற்றி பேசுறது, ஆத்மாவை பற்றி பேசுறது, அதோட லட்சணத்தை பேசுறது, இதுக்கு பேரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னா சித்தாந்த கிரந்தம்னு பேர். இதுக்கு இன்னொரு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா பிரமாண கிரந்தம், பிரமேய கிரந்தம் 2ஆ பிரிச்சுக்கிறது. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சித்தாந்தத்தை மட்டும் பேசுனீங்கன்னா அதுக்கு என்ன பேருனா பிரமேய கிரந்தங்கள்னு பேர். படிச்சா
இதுக்கப்புறம் பிரமாண கிரந்தம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதை அடையறதுக்கான உபாயத்தை சொல்றதெல்லாம் பிரமாண கிரந்தத்தை வந்து உங்களுக்கு. இந்த அடையிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எப்படி இந்த அஷ்டாங்க யோகம்லாம் எங்க வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிறைய உபனிஷதங்கள் வந்து பாத்தீங்கன்னா, இப்ப பஞ்சதசிக்காரர்லாம் வந்து பாத்தீங்கன்னா பிரக்ரியா கிரந்தம், அதெல்லாம் பேர் பிரக்ரியா கிரந்தம்னா அதை வந்து எப்படி ஒர்க் அவுட் பண்றது அப்படின்னு சொல்றது. என்ன பேரு? இப்ப நீங்க சித்தாந்தம் தெரிஞ்சுக்கிட்டீங்க, ஆனா சித்தாந்தத்தை தெரிஞ்சா மட்டும் பத்தாது, அதை ஒர்க் அவுட் பண்ணி அதை அடையறதுக்கான உபாயம் சொல்லணும்ல. அந்த உபாயத்தை சொல்ற கிரந்தங்களுக்கு பேர் என்ன பேரு? பிரக்ரியா கிரந்தங்கள்னு பேரு, பிரமாண கிரந்தங்கள்னு பேர். இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னு கேட்டீங்கன்னா, கொஞ்சம் புத்திசாலிகள்லாம் அதெல்லாம் பிரக்ரியா கிரந்தம்பா. என்னது யோக வாசிஷ்டம் அதெல்லாம் வந்து பிரக்ரியா கிரந்தம். பஞ்சதசி ஐயோ அதெல்லாம் பிரக்ரியா கிரந்தம். ஜீவன் முக்தி விவேகம் அதெல்லாம் பிரக்ரியா கிரந்தம். யோக சூத்திரம் அதெல்லாம் பிரக்ரியா கிரந்தம். 108 உபனிஷத்துல 11க்கு மேல இருக்கிறது அதெல்லாம் பிரக்ரியா கிரந்தம். அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிரக்ரியா கிரந்தம் அப்படின்னா அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா, அந்த பிரக்ரியான்றதுக்கு அர்த்தம் வந்து பாத்தீங்கன்னா, அதை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணி அதை அடையிறதுன்றதுக்கான மெத்தடாலஜி. இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, தூக்கி ஓரமா போட்டாங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா தெரியுது, நான் திரஷ்டா, இது எல்லாம் திருஷ்யம். இப்ப வந்து பாத்தீங்கன்னா இதை என்ன பண்றது, எப்படி சிங்க வந்து ஆயிருக்கிறத எப்படி பிரேக் பண்றது. அப்ப ஏதாவது ஒர்க் அவுட் பண்ணணுமா? அந்த ஒர்க் அவுட் பண்ற கிரந்தம் தான் இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம பார்த்துட்டு இருக்கோம். எப்போ நீங்க வந்து பாத்தீங்கன்னா விவேகம் பண்ண போறீங்க, விவேகம்னா வெளியில பண்ணா விவேகமா சுவாமி அப்படின்னா இதையும் சரியா சொல்லல. அதனால்தான் நான் வந்து பாத்தீங்கன்னா திருஷ்ய விவேகத்துல முதல் ஸ்லோகம் எடுத்துக்கணும், கிளியரா எடுத்துக்கணும். ரூபம் திருஷ்யம், வெளியில இருக்கிற ரூபம் திருஷ்யம், லோச்சனம் இருக்கு. அப்போ விவேகம் நம்ம என்ன நினைச்சிட்டோம், வெளியில இருக்கிறதா தெரிஞ்சுக்கிட்டா போதும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டோம். ஆக்சுவலா என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த ஸ்லோகம் சொல்லுது வெளியில இருக்கிறது திருஷ்யம், ரூபம் திருஷ்யம், லோச்சனம் இருக்கு. இந்த லோச்சனமும் திருஷ்யம், திருப்து மானசம். திரஷ்டா யாருன்னு கேட்டீங்கன்னா, மனசுல இருந்துட்டு பாக்குறவன் திரஷ்டா. இந்த கண்ணு திருஷ்யமாயிடுது, இந்திரியங்கள் திருஷ்யம். இதுக்கப்புறம் மனசும் கூட வந்து பாத்தீங்கன்னா திருஷ்யம். யாரு பாக்குறா? புத்தி பாக்குது. இந்த மனோபுத்தியை வந்து பாத்தீங்கன்னா ரெண்டுத்தையும் சொல்லுது, திருஷ்யா தீவிருத்தையாக. இந்த புத்தி விருத்திகள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா திருஷ்யம். சாட்சி திருகேவ. யாரு சாட்சின்னு கேட்டீங்கன்னா, திருக்குன்றவன் வந்து பாத்தீங்கன்னா சாட்சியா இருக்கான். அந்த சாட்சி வந்து பாத்தீங்கன்னா நது திருஷ்யத்தை, திரஷ்டா நது திருஷ்யத்தே. திரஷ்டா வந்து பாத்தீங்கன்னா பார்க்க முடியாதவன், லாஸ்ட் எண்டு. அப்ப நீங்க எப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு திரஷ்டான்ற அனுபூதி எப்போ உண்டாகும் கேட்டீங்கன்னா, இந்த புத்தியில இருக்கிற எல்லா தாட்டையும் ஆப்ஜெக்ட் பண்றது, அதோட சிங்க் ஆகாம இருக்கிறது. அப்ப எப்போ நீங்க இது வேற நான் வேறன்னு நீங்க பிரிச்சுட்டீங்களோ அப்பதான். ஆனா இப்ப என்ன ஆகி போச்சுன்னு கேட்டீங்கன்னா, நமக்கு ஞானம் எங்கெல்லாம் உண்டாகும்? நம்ம ஞானம் எல்லாம் எங்க உண்டாகுது? புத்தேர் ஞானம். புத்தியில தான் ஞானம் உண்டாகும். நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே, புத்தியில எத்தனை ஐட்டம் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, புத்தியில அந்த ஞானமும் இருக்கும், விஷய ஞானம் கூட வந்து பாத்தீங்க அப்படின்னா அதை அபிமானிக்கிற ரிஃப்ளெக்ஷன் கான்சியஸ்னஸும் அங்கதான் இருக்கு. இந்த ரிஃப்ளெக்ஷன் கான்சியஸ்னஸ் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த புத்தியில உண்டாகிற எல்லா ஞானத்தையும் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு தெரியும் எனக்கு தெரியாது, எனக்கு தெரியும் எனக்கு தெரியாது அப்படின்னு அதெல்லாம் அபிமானிக்குது. அபிமானிக்கிறதுக்கு என்ன பேரு அப்படின்னா அதை தான் சொல்லுது, திரஷ்டா திருஷி மாத்திரா சுத்தோ அபி பிரத்யாடு பஷ்யக சொல்றோம்ல. திரஷ்டா சுத்தமானவன் தான், அவன் இருந்தாலும் கூட, சைத்தன்யமா இருந்தாலும் கூட என்ன பண்றான்னு கேட்டீங்கன்னா, அந்த புத்தியில உண்டாகிற விற்த்தியோட சேர்ந்து சேர்ந்து பார்க்கப்படுறான். அப்ப நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப வேதாந்தம் படிக்கிறோம், யோகம் படிக்கிறோம், புரியுதா? ஆமா புரியுது. எங்க புரியுது? புத்தியில புரியுது. அப்ப நமக்கு ஒவ்வொரு சப்தங்களையும் அர்த்தங்களையும் நம்ம புரிஞ்சுக்கிறது எல்லாம் புத்தி விருத்தி, அதுக்கு பேர் பிரத்யம்னு பேரு. நம்ம என்ன பண்ணிட்டோம், அதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணிட்டோம், எனக்கு தெரியும், எனக்கு யோகம் தெரியும், எனக்கு மோட்சம்னா என்னன்னு தெரியும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டோம். ஆக்சுவலா என்ன பண்ணணும், அதுல இருக்கக்கூடிய அபிமானத்துக்கு என்ன பேர் அப்படின்னா பல வியாப்தி அப்படின்னு பேர். பல வியாப்தி நான் சொல்லிருக்கேன், எனக்கு தெரியும் எனக்கு தெரியாது அப்படின்னு. இதே வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுல இருந்து டிட்டாச்மெண்ட் ஆயிட்டோம் அப்படின்னா, டிட்டாச் ஆயிட்டோம் அப்படின்னா அதுக்கு பேர் தான் வந்து பாத்தீங்கன்னா செப்பரேட் ஆயிட்டோம் அப்படின்னா அதுக்கு பேர் தான் ஆனம்னு பேர். அப்ப அறிந்தது அறியாதது ரெண்டையும் அறிந்தது எதுவோ அதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஆத்மா. ஆத்மா வந்து பாத்தீங்கன்னா எப்படிப்பட்டது, புத்திக்கு தெரிஞ்சதையும் அதுக்கு தெரியும், புத்திக்கு தெரியாததுன்றதையும் அதுக்கு தெரியும். இதுக்கு பேர் தான் வந்து பாத்தீங்கன்னா கைவல்யம் அப்படின்னு பேர். இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னு கேட்டீங்கன்னா,
இந்த புத்தியிலேயே புரிஞ்சுக்கிறத வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஞானம் வந்தாச்சுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். அதனால சம்சார நிவர்த்தி ஆகுமான சம்சார நிவர்த்தி ஆக. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா புத்தி விருத்தியையும் செப்பரேட் பண்ணிட்டு 2வது சொல்லியிருக்கோம் ஒரு சூத்திரம். பின்னாடி சொல்ல போகிறேன். இதுலேயே என்ன சொல்ல போகிறேன், 30, 32 சொல்ல போகிறோம். என்னன்னு கேட்டிங்கன்னா விவேகம் மட்டுமே மோட்சத்துக்கு உபாயம் இல்லைன்னு சொல்லியிருக்கோம். ஞாபகம் இருக்கா? வியாச பாஷ்யத்தில் படிச்சிருக்கோம். விவேகம் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா மோட்சம் இல்லை, அதோட அபாவம் தான். அது இல்லாமல் போனால் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மோட்சம்னு பேர். எனக்கு இது தெரியுது, எனக்கு புரியும் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அது இல்லை. கைவல்யம்ன்றதுக்கு அர்த்தமே என்னன்னு கேட்டீங்கன்னா என்னோட விஷன்லேயே இந்த மாயா இல்லாமல் போகிறது. கிருதார்த்தம் பிரதி நஷ்டம் அப்படி அனஷ்டம் ஏவ சொல்லியிருக்கோம். எப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவன் செப்பரேட் ஆயிடான், அப்போ அதுக்கு பேர் என்ன பேர் இப்போ சொல்லிடுவோம், அந்நியதாக்கியாத்தி நம்ம சொல்கிறோம். அந்நியதாக்கியாத்தி பண்ணி 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 ஒரு டைமில் அதுலேயும் வைராக்கியம் வந்து பார்க்கறத ஒருத்தன் விட்டுட்டான் அப்படின்னா இவனோட திரஷ்டாவோட பார்வையில் எப்போ இந்த திருஷ்யம்னு ஒன்று இல்லாமலே போகுதோ அதுக்கு பேர் தான் கைவல்யம்னு பேர். அதை தான் வேதாந்தமும் அத்வைத சித்தி அப்படின்னு சொல்லுது. அப்போ தானா இருக்கிறதுனாலே மட்டும்தான் அத்வைத சித்தி, அதுக்கு பேர் தான் மோட்சம்னு பேர். அதுதான் இங்கே கைவல்யம்னு சொல்லுது, திரஷ்டாவிற்கோட கைவல்யம். அதுதான் பூமா வித்யால சாந்தோக்கியத்தை சொல்லுது. எது வந்து பார்த்தீங்கன்னா பூமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இதெல்லாம் நானியத் சுருணோத்தி நானியத் பஷ்யதி. எந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வேற ஒன்றை அவன் பார்ப்பதில்லையோ, வேற ஒன்றை கேட்பதில்லையோ, வேற ஒன்றை அறிவதில்லையோ, அதுதான் தத் பூமா. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பூமான்னு சொல்லக்கூடிய பிரம்மஸ்திதின்னு பேர். எங்க வந்து ஒருத்தன் ஒன்றை பார்க்கிறானோ, கேட்கிறானோ, எல்லாம் பண்றானோ அது வந்து பார்த்தீங்கன்னா மர்த்தியம் அல்பம், அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சம்சாரம் அப்படின்னு பூமா வித்யா சொல்லுது. அப்போ வந்து ஏக்கத்துவம் அனுபஷ்யத்தக தத்திரக்கோ மோக கஷோகா, ஒன்றையே பார்ப்பவனுக்கு மோகம் சோகம் எதுவுமே உண்டாகாது. 2 பார்த்தீங்க அப்படின்னா சிங்க் ஆயிட்டீங்கன்னு அர்த்தம். சோக மோகம் உண்டாயிரும், சம்சாரம் போகம் உண்டாயிரும். அப்போ போகம் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ போகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஏக்கத்துவத்தை பார்ப்பவனுக்கு, தன்னை தவிர்த்து வேற ஒன்று இல்லவே இல்லைன்னு எவன் பார்க்குறானோ அப்போதான் அந்த திரஷ்டாவிற்கு அது மோட்சம் என்று சொல்லப்படுகிறது அப்படின்னு சொல்லியாச்சு. சொல்றதுக்கு பிறகு வந்துருங்க விருத்தி. யோக சுதாகரர் நம்ம சதாசிவ பிரமேந்திரர் என்ன சொல்றாருன்னு பார்ப்போம். தஸ்யா தச்சப்தத்துக்கு ஆச்சாரியார் போன சூத்திரத்துலேருந்து எடுத்துக்கிறார். போன சூத்திரம் என்னது, 24வது சூத்திரம். தஸ்ய ஹேத்துர் அவித்யா. தஸ்ய அப்படின்றத இங்க எடுக்கிறார். தஸ்யா அவித்யாயா அவித்யாயா அபாவாத். அப்ப நீங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த அவித்யாவோட அபாவத்தினால, தத் அபாவாத்னா என்ன அர்த்தம், தஸ்ய அபாவாத்னு எடுக்கணும். தஸ்ய அபாவத்தை தஸ்யனை எதை எடுக்கணும், அவித்யாயா, அவித்யோட அபாவத்திலிருந்து. அவித்யா அபாவம் எப்போ ஆகும் சாமி? அதாவது உங்களை திரும்ப திரும்ப நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், பாருங்க பாருங்க பாருங்கன்னு கத்திக்கிட்டே இருக்கேனே நான். என்ன வேலை அப்படின்னு கேட்டிங்கன்னா முக்கியமானது சொல்கிறேன். ராத்திரி மாதிரி ஒரு சுகம் வந்து பார்த்தீங்கன்னா இல்லவே இல்லை. ஏன் தெரியுங்களா? மனசு அடங்கியிருக்கும். உங்களுக்கு பகல் ஃபுல்லாக நீங்கள் பார்க்க முடியாது உங்களை. அப்போ என்ன பண்ணுங்கன்னு கேட்டிங்கன்னா காலையில் வேக்கப் ஆகணும்னு ஒரு அற்புதமான தருணம்ங்க. அதுவும் ஒரு 2:30 மணி 3 மணிக்கெல்லாம் வேக்கப் ஆகிடுச்சு அப்படின்னா கோல்டன் பீரியட்னா ஒரு சாதகனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2:30 மணி 3 மணிக்கெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அற்புதமான இது இருக்கும். என்ன காரணம்னா இந்த மனசு வந்து பார்த்தீங்கன்னா அதிக விருத்தியை ப்ரொடியூஸ் பண்ணவே பண்ணாது, ரொம்ப குவைட்டாக இருக்கும். நீங்கள் பார்க்குற சாமர்த்தியம் வரணும். இப்போ நான் உங்களுக்கு தூண்டி விடுறேன், பீச்சம் போடுறேன், அந்த டைமில் பாருங்கள் என்ன இருக்குது. மெதுவாக ஒரு தாட் எங்கேருந்து ப்ரொடியூஸ் ஆகுது, எப்படி அது லயமாகுது, ஒவ்வொன்றா என்ன அப்படின்னு பார்க்க அந்த திரஷ்டா வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு திரஷ்டாவை பார்க்க முடியாது. திரஷ்டாவாக இருந்துக்கிட்டு இந்த திருஷ்யத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லோ மோஷனில் நடக்கும். எல்லா காரியமும் ரொம்ப ஸ்லோவாக நடக்கிறத பார்த்துக்கிட்டு இருக்கிறது. இந்த பார்க்குற ஹேபிட் மெதுவாக எல்லா டைம்லையும் வந்துட்டு இருக்கோம். இப்போ நான் உங்கள்கிட்ட பாடம் எடுத்துகிட்டு இருக்கேன்ல, இப்போ உங்கள்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கும்போது எனக்கு என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா டக்குன்னு ஷிஃப்ட் ஆயிடுது. என்னன்னு கேட்டிங்கன்னா பாடம் நடத்துகிற பரமஹம்சானந்தாவை நான் பார்த்துட்டு இருக்கேன். பாடம் சொல்லி கொடுத்துட்டு இருக்கிற பரமஹம்சானந்தாவை நான் பார்க்குறேன், ஆப்ஜெக்ட் பண்ணுறேன். அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா காலத்துலேயும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நடக்க ஆரம்பிச்சதுன்னா என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா இந்த நான் நேற்று வந்து யோசித்தேன், ஏதாவது வெயிட் லாஸாக இருக்குல்ல, ப்ரோட்டீன் பவுடர் வாங்கி இந்த தேகத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஐயோ என்னது கண்ணாடியில் பார்த்தா லீன் ஆகிட்டேன், ரொம்ப லீன் ஆகிட்டேன், வெயிட் ரொம்ப லாஸ் ஆகிருக்கு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரோட்டீன் பவுடர் வாங்கி எதையாவது ஒரு யூடியூப்பில் பார்த்து எதையாவது ஒரு வாங்கி இந்த தேகத்தை குண்டாக்கலாமா அப்படின்னு பார்த்தோன்னா அடுத்த தாட் என்ன தெரியுங்களா வந்துச்சு, இந்த தேகமே வந்து திருச்சியம்னு சொல்லியாச்சு,
இந்த தேகம் நான் இல்லைன்னு சொல்லியாச்சு, நான் திரஷ்டான்னு சொல்லியாச்சு. அப்ப இந்த தேகத்தை வந்து குண்டாக்கி என்ன பண்ண போறேன் நான்? இம்மீடியட்டா ஒரு தாட்டு வருது. என்ன தாட்டு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த தேகத்தை வந்து புரோட்டீன் பவுடர் சாப்பிட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா புஷ்டியா ஆனேன் அப்படின்னா நல்லதா கெட்டதா? லௌகிக பார்வை, சுவாமி சூப்பரா இருக்கீங்களா, நல்லா குண்டாயிட்டீங்களே, வெயிட் ஏறிட்டீங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா நான் என்ன ஆயிட்டேன்னு கேட்டீங்கன்னா, திரஷ்டால இருந்து என்ன ஆயிட்டேன், திருஷ்யத்தோட சிங்க் ஆயிட்டேன், கீழே போயிட்டேன்னு அர்த்தம். அப்போ எந்த அளவுக்கு நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றுத்தையும் எது வந்தாலும் ஐயோ தலை வலிக்குதே, ஆமா தலை வலிக்குது, தலைக்கு வலிக்குது, எனக்கு இல்லைல்ல. வயிற்று வலிக்குது, ஆமா வயிற்றுக்கு வலிக்குதான் செய்யும். இது மாதிரி ஆகிப்போச்சு, ஆமா அப்படிதான் நடக்கும். திருஷ்யத்துல வந்து பாத்தீங்கன்னா எது வேணா நடக்கும் அப்படின்னு எல்லாத்தையும் நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு உதாசீனப்படுத்துற பாவம் வர 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 சுகத்துக்கும் கிடைக்குமா கிடைக்காதா? கிடைக்கவே கிடைக்காது. சிங்க் ஆனீங்கன்னா ஐயோ பாடி வெயிட் லாஸ் ஆகி போச்சு, என்ன ஆகும் தெரியலையே அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, சிங்க் ஆகாம ஆமா பாடி என்னோடது இல்லை, ஆப்ஜெக்ட் இது அப்படின்னு பார்க்க ஆரம்பிக்கிறேன். தேகத்துக்கு எது நடந்தாலும் என்ன பண்ணுவீங்க, ஆமா பார்க்குறேன், தலை வேதனாம நல்லா வலிக்குது, வேதனையா இருக்கு, அதை அறியிறேன், நான் பார்க்குறேன் நல்லா வலிக்குது தலைக்கு அப்படின்னு நான் பார்க்குறேன். ஆனால் சிங்க் ஆயிட்டீங்க அப்படின்னா ஐயோ நல்லா தலை வலிக்குது எனக்கு அப்படின்றோம். என்ன டிஃப்ரென்ஸ் பாருங்க. அப்போ அறிதலுக்கும் அறியிற விஷயத்தோட சிங்க் ஆகிறதுக்கு ரொம்ப இது இருக்கு. அப்ப நீங்க விசாரம் பண்ணி 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 என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, அவித்யா அபாவமாகும். அவித்யான்னு என்ன அர்த்தம்? விவேகம் இல்லாதது. இப்ப விவேகம் பண்ணீங்கன்னா அவித்யா இல்லாம போயிடும். அவித்யா இல்லாம போச்சு அப்படின்னா வித்யா விநாச, சம்ஸ்கிருதத்துல கொஞ்சம் தப்பு இருக்கு, வித்யா விநாச தத்கிருத சயோக விநாசோ அப்படின்னு எழுதணும். விநாச தத்கிருத்தன்னு இருக்கணும், சத்து சா இருக்கு, விநாச அதுலயும் தீர்க்கம் இருக்கு, விநாசல தீர்க்கம் போடக்கூடாது, விநாச தத்கிருத்தன் இருக்கணும், சத்கிருத்தன் இருக்கு. விநாச தத்கிருத சயோக விநாசோஹானம் யத் அப்படின்னு இருக்கணும். அப்போ வித்யானா என்ன சுவாமி, யாராவது கேட்பாங்க, வித்யானா என்னது? வேற ஒரு மண்ணாங்கட்டியும் இல்லை. வித்யானா எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் வேற, இது திருஷ்யம், இது வேற அப்படின்னு பார்க்கறது தான் வித்யா. அப்போ இந்த வித்யாவை அப்ளை பண்ண மெதுவா உங்களுக்கு என்ன ஆகும், சிங்க் ஆக மாட்டீங்க. அப்போ இந்த வித்யா வர 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 அந்த அவித்யா வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகும், விநாசத்தை அடையும். அவித்யா என்னது? சிங்க் ஆகிறது. அவித்யா பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா சிங்க் ஆகாது, அவித்யா நாசமாகும். அவித்யா நாசம் ஆச்சுன்னா என்ன சுவாமி நடக்கும்? அவித்யாக்கு இன்னொரு பேர் என்ன சொல்லியிருக்கோம், பேஸ்ட். இந்த ரெண்டுத்தையும் பேஸ்ட் பண்ணதை தான் நடுவில் லூப்ரிகெண்ட்டாக இருக்கு, நடுவில் இருக்கிற அந்த இது பேஸ்ட்டு. இந்த பேஸ்ட் என்ன பண்ணுது அப்படின்னா, இந்த ரெண்டுத்தையும் ஒன்றா இணைச்சிருந்த பேஸ்ட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க ஆரம்பிக்க வித்யா, பார்க்கறது வித்யா. அந்த வித்யினால என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த அவித்யா நாசமாகும் போது அந்த அவித்யினால செய்யப்பட்ட தத்கிருத சயோகம், அதெல்லாம் பேஸ்ட் பண்ணி வச்சிருந்துச்சு, ஒன்றாக்கி வச்சிருந்துச்சு, அது என்ன ஆயிடும்னு கேட்டினா, அந்த சயோகம் சம்பந்தம் வந்து பார்த்தீங்கன்னா நாசத்தை அடையும். சம்பந்தம் நாசத்தை அடைஞ்சது அப்படின்னா என்ன ஆகும் சுவாமி அப்படின்னா ஹானம். அற்புதமான சொல்லியாச்சு. அந்த ரெண்டும் சயோகமாக இருந்தது, இது செப்பரேட் ஆயிடுச்சுன்னா அதுக்கு பேர் தான் ஹானம்னு சொல்லக்கூடிய மோக்ஷம். மோக்ஷத்துக்கு வந்து இன்னொரு பேர் என்ன பேர் சொல்லியிருக்கோம், ஸ்வஸ்ததா. மோக்ஷம்ன்றதுக்கு அர்த்தம் வார்த்தை. இது ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இன்ஸ்டிடியூஷனில் வந்து பண்ணுற தப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஸ்வஸ்ததான்ற வார்த்தை, சொரூப பிரதிஷ்டான்ற வார்த்தை, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சரியாக அர்த்தம் பண்ணலையா இல்லை அவங்க யூஸே பண்ணுறது இல்லையோன்னு தோணுது எனக்கு. நான் கேட்ட வரைக்கும் யூஸ் பண்ணுறதே இல்லை. நம்ம தான் சொல்கிறோம் தான்ல நிற்கிறது, சொரூப பிரதிஷ்டா, ஸ்வஸ்மின் ஏவ பிரதிஷ்டதி, தன்னிலேயே நிற்கிறது, ஸ்வமஹிம்னே பிரதிஷ்டதி அப்படிலாம் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக பயன்படுத்துகிறோம். இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஆச்சாரியார் சொல்கிறார் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஹானம்ன்றதுக்கு அர்த்தம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வஸ்ததாக்கு பேர் தான் ஆனம். மாண்டூக்கிய உபநிஷத்தில் ஆச்சாரியார் அதை அப்படியே யூஸ் பண்ணுறார். ஹானம்னா மோக்ஷம். மோக்ஷம்னா என்னன்னு கேட்டிங்கன்னா ஸ்வஸ்ததா. ஸ்வஸ்ததானா ஸ்வஸ்மின் திஷ்டதி, தன்னிடத்துல நிற்கிறதுக்கு பேர் தான் ஸ்வஸ்ததான்னு பேர். அப்போ தானா நிற்கிறான். இது வரைக்கும் என்ன வருதுன்னா இந்த மாயையோட சேர்ந்து நின்றுட்டு. நான் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று ஒருத்தர் பிடிச்சி நல்லா திட்டி விட்டேன். என்னன்னு கேட்டினா, நம்ம பக்தர் தான், ஒருத்தர் வருவார். வந்தால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்போ பார்த்தாலும் குதிரை சவாரி பண்ணுறது, அம்மா 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 அம்மா. கல்யாணம் ஆகி போச்சு, இப்போ ஒய்ஃபு. அரை மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி ஃபோன் போட்டு அம்மா வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க, என்னப்பா சாப்பிட்டியா? சாப்பிட்டேம்மா, இங்கே இருக்கம்மா அங்கே இருக்கம்மா. அதுக்கப்புறம் இன்னொரு அரை மணி நேரம் கழிச்சு திரும்ப ஃபோன் வருது, என்னப்பா எங்கேப்பா இருக்க?
என்னங்க இது? நான் அதான் என்ன நடந்துட்டு இருக்கு. இவருக்கு 40 வயசு ஆகுது. 40 வயசு ஆகி கூட அந்த அம்மா வந்து பார்த்தீங்கன்னா உடம்பு, நானும் என்னோட அம்மா இது மாதிரிலாம் இருந்தால் வெட்டி கொட்டு போயிடுவோம் மோட்சத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பந்தப்படுத்திக்கிட்டு அப்படின்னு. அம்மா கெடுத்து வச்சிருக்காங்க அப்படி. அரை மணி நேரம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் கொடுத்துக்கிட்டே இருந்தோம். அப்படின்னா நான் எங்கே இருக்கேன், என்ன இருக்கேன், ஏது இருக்கேன்னு லைவ் இது கொடுத்துட்டு இருந்தோம். அப்படின்னா என்ன ஆகுறது யோசிச்சு பாருங்க. ரிலே கொடுத்துக்கிட்டே இருக்கிறது. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒய்ஃப். இந்த ஆட்கள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ராஜா மாதிரி இந்த ஆள் இருந்திருக்காரு. சின்ன வயசுலேருந்து அம்மா பார்த்து இவன் இந்த ஆளை வளர்த்து நல்லா பண்ணி, இதுக்கப்புறம் மேரேஜ் ஆனதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா அம்மாவோட பிளேஸ்க்கு ஒய்ஃப் வந்து காலையில இருந்து எந்திரிச்சது வந்து பெட்ஷீட்டை மடிச்சு வைக்கிறது, இவருக்கு சுடு தண்ணி வைக்கிறது, டவல் எடுத்து என் டவலில் நீ எடுத்து பாத்ரூமில் போட மாட்டேங்க டவல் எடுத்து போடுறது, அப்புறம் ராத்திரி படுக்கிற வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒய்ஃபு. என்ன ஆகும் தெரியுங்களா உங்களுக்கு? பார்க்கறதுக்கு நல்லா இருக்குல்ல, லௌகிக்கத்தை வந்து பார்த்தா சூப்பராக இருக்கே நல்லா இருக்கே அப்படின்னு அடிமையாக இருக்கான். சொஸ்ததா அப்படின்னா தான்ல நிற்கலை, ஒய்ஃபுக்கு மேலே நின்றுட்டு இருக்கான் அவன். இது வரைக்கும் அம்மாவுக்கு முன்னாடி மேலே நின்றுட்டு இருந்தவன் இப்போ வந்து ஒய்ஃபுக்கு மேலே நிற்கிறான். ஒய்ஃப் இல்லைன்னா அவ்வளோதான், இவனால இருக்க முடியாது. அம்மா இல்லைன்னா இருக்க முடியாது. நிறைய பேரோட நிலைமை அது மாதிரி தான். இப்போ நம்ம எங்கே நிற்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சொஸ்ததாவா அப்படின்னா நம்மளாம் சொஸ்ததா இல்லை, தான்ல நிற்கலை. நம்மெல்லாம் எங்கே நிற்கிறோம்? நம்மெல்லாம் ஒரே ஆள் தான், ஜீவர்கள் தானே. நம்ம எல்லாம் எங்கே நிற்கிறோம் அப்படின்னா இந்த திருஷ்யத்துக்கு மேலே நின்றுகிட்டு இருக்கோம். இப்போ சொஸ்ததா என்ன? சொந்தமாக நம்ம நான்ல நிற்கலை, இதில் நிற்கிறோம். இப்போ இதுக்கு பேர் கைவல்யமான, இதுக்கு பேர் தான் சம்சாரம் அப்படின்னு பேர். எப்போ வந்து பார்த்தீங்கன்னா லிபரேஷனாக தானா நிற்கிறது. அதனால தான் நேற்று சொன்னேன் அவர்கிட்ட, பழகுங்க தன்னோட காரியத்தை தான் பண்ணுங்க. முதல்ல ஸ்டெப்பு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட காரியத்தை இம்சை பண்ணாதீங்க. ஒய்ஃபை போட்டு பிடிச்சி எல்லா காரியத்துக்கும் ஒய்ஃப் வரணும். எதுக்கெல்லாம் ஒய்ஃப் வரணும்? நீங்கள் பண்ண காரியத்தை பண்ணுங்க. எங்கேயாவது வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் காஃபி போடுறத பார்த்துருக்கீங்களா? ஏதோ ரொம்ப ரேராக நடக்கும். பாலு சார் அநேகமாக போட்டு கொடுப்பாருன்னு நினைக்கிறேன். யாரோ ஒருத்தர் 2 பேர் தான் போட்டு கொடுப்பீங்க. நம்ம குருமூர்த்தி சார் கொஞ்சம் பண்ணுறாருன்னு நினைக்கிறேன். அங்கங்கே மீதி எல்லாம் ஹஸ்பண்ட் தான் பண்ணுறாங்களோ, ஹஸ்பண்ட் பண்ணுறதே இல்லை. போகிகள் எல்லாம் போகிகள். கரெக்டாக இந்த சித்தாந்தம் அது. ஆத்மா என்னது? கர்த்தா இல்லை, போக்தா. அது அப்படியே இங்கே அந்த லோகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் பார்க்கலாம். அப்படியே ஒரு காரியத்தை பண்ண மாட்டோம் நாங்கள். ஒய்ஃப் தான் எல்லாம் பண்ணணும், அம்மா தான் எல்லாம் பண்ணணும். இது மாதிரி அப்போ சொஸ்ததா இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா சொஸ்ததா இல்லை சாமி, அதான் சம்சாரம். அப்போ எப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இண்டிபெண்ட்டாக இருந்து பழகிறீங்களோ, இண்டிபெண்ட்டாக இருக்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா சொஸ்ததாவோட முக்கியமானது. இதான் மெதுவாக உங்களை என்ன பண்ணும்? கைவல்யத்தில் கொண்டு போய்க்கிறோம். ஆச்சாரிய சொல்கிறார் என்னன்னு கேட்டிங்கன்னா, வினாசோ ஹானம். அந்த சயோகம் வந்து பார்த்தீங்கன்னா, சயோகம் என்னது? செப்பரேட் ஆகிறது, பிரியறது. ஆமாம் நீ இருமா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு ஒய்ஃப்ட்ட என்ன பண்ணணும்? நீ இன்னைக்கு ரெஸ்ட் எடுத்துக்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு நம்ம சமைச்சு கொடுக்க ஹேபிட் பண்ணணும். நீ இந்த காரியத்தை நீ பண்ண, அதை நான் பண்ணுறேன், நீ பாட்டுக்கு ஃப்ரீயாக அப்படின்னு. அப்போ சுதந்திரமாக ஒரு காரியத்தை பண்ணி நம்ம வந்து பழகிறோம் அப்படின்னா அது என்ன ஆகுது? சயோகம் என்ன ஆயிடுது? விலகி போகுது. அந்த சயோகத்தை பிரேக் பண்ணணும். பிரேக் பண்ணீங்கன்னா அதுதான் கைவல்யம், ஹானம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. எது ஹானமோ ததேவ திருஷேர் நித்திய முக்தாயாக சிதிசக்தேகே. சிதிசக்தேகேன்னு இருக்கணும். என்னது இங்கேயும் தமிழில் போடும், சிதி சக்தேகேன்னு இருக்கணும். சம்ஸ்கிருதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தப்பு இருக்கு பாருங்க. சிதி சக்தேகே தமிழில் சரியா இருக்கு, சம்ஸ்கிருதத்தில் இருக்கிறது தான் சக்தேகேன்னு விட்டு போயிருக்கு. சிதி சக்தேகே. சிதி சக்தினா என்ன அர்த்தம்? இந்த திரஷ்டா இருக்கானே, திருஷ்டா என்னைக்காவது வந்து பார்த்தீங்கன்னா முக்தி அவன் பந்தப்பட்டானான்னு கேட்டீங்கன்னா அவன் நித்திய முக்தன். அவன் நான் சதா காலமும் நித்திய முக்தன். ஆனால் என்னன்னா அவித்தியினால நான் என்ன பண்ணிட்டேன்? இதோட சேர்ந்து சம்சாரி ஆயிருந்தேன். இப்போ இந்த திரஷ்டாக்கு வந்து பார்த்தீங்கன்னா திரஷ்டா யாரு? நித்திய முக்தனா இருக்கக்கூடிய திருக்ஷக்தியா இருக்கக்கூடிய இந்த திரஷ்டாவிற்கு எப்போ இந்த திருஷ்யத்திலிருந்து விலகிறானோ அப்போ வந்து அதுக்கு கைவல்யம் அப்படின்னு பேர். இத்தியர்த்தக. அப்போ கைவல்யம்ன்றதுக்கு அர்த்தம் புரிஞ்சுக்கிட்டா இல்லை, கைவல்யம்ன்றதுக்கு அர்த்தம் செப்பரேஷன் நடக்கணும். 100% செப்பரேஷன் நடந்தாதான் அதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா கைவல்யம் அப்படின்னு பேர். கேவல பாவம் வரணும். கேவலஸ்ய பாவம் கைவல்யம். கேவல பாவம்னா தனிச்சு இருக்கிற தன்மை, தானா இருக்கிற தன்மை, அதுதான் வந்து உண்டாகுது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சொல்றோம்ல, விவேகத்தினாலதான் வந்து பார்த்தீங்கன்னா விவேகத்தினாலதான் ஆத்ம அனாத்ம விவேகத்தினாலதான் மோட்சம் சித்திக்கு அப்படின்னு என்ன பண்ணும்? வேதாந்த சித்தாந்தம் சொல்லி முடிச்சிடும். பிரக்ரியா கிரந்தம் தான் என்ன பண்ணுன்னு கேட்டால் அந்த மெத்தடாலஜியை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லும். அது பிரக்ரியா கிரந்தம் அப்படின்னு பேர்.
சரிச்சா? இப்போ இங்கே பிரக்ரியா என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஆச்சாரியார் சொல்கிறார். 26வது சூத்திரம் வந்துருங்க. விவேகக்யாத்திரவிப்ளவாஹானோபாயः விவேகக்யாத்திரவிப்ளவாஹானோபாயः விவேகக்யாத்திரவிப்ளவாஹானோபாயः. ஞான நிஷ்டான்னு போட்டுங்க. இது மேலே வந்து ஹெட்டிங் போட்டிங்கன்னா ஞான நிஷ்டா. மேலே அதுக்கு முந்தின சூத்திரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஞானம் போட்டுருங்க. ஞானம்ன்றது 25, ஞான நிஷ்டைன்றது வந்து பார்த்தீங்கன்னா 26. இதை தான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா விட்டுறாங்க ஜி. இந்த சூத்திரம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான சூத்திரம். மோட்சத்துக்கு உபாயம் என்ன சுவாமி அப்படின்னா தெரிஞ்சுக்கிட்டா மோட்சம் இல்லை. இல்லை சுவாமி நான் பார்க்குறேன், ஆப்ஜெக்ட் பண்ணுறேன். ஆப்ஜெக்ட் பண்ணுறது நம்ம இப்போ எப்படி தெரியுங்களா பண்ணுறோம்? இப்போ நான் இருக்கேன் சுவாமி, நீங்கள் மோட்சம் அடைஞ்சிருக்கீங்களா இல்லையான்னு கேட்டால் நான் என்ன சொல்லுவேன்னா ஓப்பனாக சொல்லுவேன் இல்லை ஜி அப்படின்னு. ஆனால் அதோட ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே போகிறேன் ஜி. என்ன ப்ராசஸ்? இப்போ நான் உங்களுக்கு சொன்னேன்ல, எல்லாத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. ஆனாலும் எனக்கு என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ தனிமையாக இருக்கணும் அந்த அளவுக்கு நான் ஆப்ஜெக்ட் பண்ணுவேன். எப்பெல்லாம் நான் தனிமையாக இருக்கணும், ரூமில் யாரும் இல்லை, கிளாஸ் இல்லை, எதுவும் இல்லை அப்படின்னும் போது ஃபுல் டைம் வந்து நான் திரஷ்டாவாக நான் வாட்ச் பண்ணுவேன். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஃபுட்டு, லைட்டு ஃபுட்டாக சாப்பிட்ருந்தேன்னா சத்துவ குணம் நல்லா இருக்கும். ஹெவியாக சாப்பிட்டேன்னா தூங்கிடுவேன், மயங்கிடுவேன். அப்போ எப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா லைட்டு ஃபுட் எடுத்து மைண்டு ரொம்ப குவைட்டாக இருக்குது, ஏகாந்தமாக இருக்கணும், அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா எல்லாத்தையும் வாட்ச் பண்ணிகிட்டே இருப்பேன். இப்போ நான் உங்கள்கிட்ட சொல்கிறது எல்லாத்தையும் நான் என்ன பண்ணுவேன் பார்ப்பேன். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா 24/7 பார்க்க முடியுதான்னு கேட்டிங்கன்னா பார்க்க முடியும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா முக்தனா அப்படின்னு கேட்டிங்கன்னா முக்தி அடையிறதுக்கான ப்ராசஸ் போயிட்டு இருக்கு. அதுக்கு என்ன பேர் அப்படின்னு கேட்டிங்கன்னா நிதித்தியாசனத்தோட ப்ராசஸ் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு. தான் நினைக்கிறதுக்கான ப்ராசஸ் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் பாடம் எடுத்துக்கிட்டு இருக்கேன்ல, இன்னும் அதை ஃபுல்லாக இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது. நிறைய காரியங்கள் ஈடுபட்டுக்கிட்டே இருக்கும். அப்போ தான் நினைக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சம்பவிக்காது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சொல்லுது என்னன்னு கேட்டிங்கன்னா விவேக கியாத்தின்னு என்ன அர்த்தம்? விவேக ஞானம். அந்த விவேக ஞானம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா விவேக கியாத்தினா நான் வேற, இந்த சித்தம் அதான் அவித்யா ரூபம். இந்த சித்தம் அவித்யாவோட ரெப்ரசன்டேட்டிவாக இருக்கிறது சித்தம். நம்ம வேதாந்தத்தை சொன்னீங்கன்னா மனசு. அப்போ என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா 24 மணி நேரமும் இது வேற நான் வேற, இது வேற நான் வேற அப்படின்னு சொல்ல பார்க்கக்கூடிய அந்த விவேக ஞானம், விவேக கியாத்தின்னு பேர். அந்த விவேக ஞானம் வந்து பார்த்தீங்கன்னா அவிப்ளவா அப்படின்னா பிரேக் இல்லாமல், பிளவுபடாமல், துண்டுபடாமல் 24/7 எப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது வேற நான் வேறேன்னு உங்களுக்கு வந்து 24/7. நான் தான் சொல்கிறேன் ஓங்கார ஜபத்தை ஏன் பண்ண சொல்கிறேன் தெரியுங்களா? பிரணவ உபாசனை வந்து பார்த்தீங்கன்னா பிராணனோடு சேர்ந்து பண்ணுங்க, மூச்சோடு சேர்ந்து பிரணவத்தை சொல்லுங்க அப்படின்னு நான் ஏன் சொல்கிறேன் தெரியுங்களா? சாந்தோக்கியம் சொல்லுது. நீங்கள் எல்லாம் சொல்கிற உபாசனை அதுதான். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு இதை பண்ண தான் உங்களுக்கு வந்து தூக்கத்தையே பார்க்குற சாமர்த்தியம் வந்துடும். உங்களுக்கு தூக்கத்தை பார்க்க முடியும். சாமி நீங்கள் பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கேன். அதுக்காக நான் சொல்கிறேன். நீங்கள் தூக்கத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் பண்ணுற சாமர்த்தியம். தூக்கம்னு என்ன தெரியுங்களா உங்களுக்கு? இந்த இந்திரிய மனசு புத்தி எல்லாமே பிராணனில் போய் லயமாக இருக்கிறதுக்கு பேர் தான் தூக்கம்னு பேர். நீங்கள் தேகத்தில் இருந்தீங்கன்னா தூங்கி போயிடுவீங்க, மனசாக இருந்தீங்கன்னா தூங்கி போயிடுவீங்க, இந்திரியமாக இருந்தால் தூங்கி போயிடுவீங்க. நீங்கள் பிராணனாக நின்னீங்கன்னா தூங்க மாட்டீங்க. ஏன்னா பிராணனுக்கு தூக்கமே இல்லை. பிராணனில் தான் எல்லாம் வந்து தூங்கி போகும். நீங்கள் வந்து பிராணனை பார்க்குற அபியாசம் இருந்துச்சுன்னா பிராணனில் எல்லாம் லயமாக இருக்குது அப்படின்றத கான்சியஸ்னஸாக இருந்து பார்க்க முடியும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் 24/7 எல்லா டைமும் வந்து பார்த்தீங்கன்னா துண்டுபடாத விவேகம் உண்டாகுதோ, அந்த துண்டுபடாத விவேக கியாத்தி உண்டாச்சுன்னா அதுதான் ஹான உபாயம். ஹானம் இல்லை, ஹான உபாயம். உங்களுக்கு முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா இது வேற நான் வேற சதா காலமும் எல்லா காலத்திலையும். இதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம்? ஏகாந்தம் போ. ஆச்சாரியர் 18வது சாப்டரில் சொல்வார், எங்கேயாவது வந்து பார்த்தீங்கன்னா விவிக்த சேவி லக்வாசி நித்தியம் தியான யோக பரோ நித்தியம் 18வது அத்தியாயத்தில் சொல்கிறார். என்ன சொல்கிறாரு? விவிக்த சேவி ஏகாந்தத்தில் போய். ஏன் முனிவர்கள்லாம் காட்டுக்கு போனாங்க?
ஏன் ஊர்லேயே இருந்து பண்ண முடியாதா? ஏன்னா பேசுவாங்க, வருவாங்க. காலையில் வந்து உட்காந்து பால்காரன் டிங் 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 பால்காரன் அடிப்பான். அதுக்கு கீரை வாங்குமா அப்படின்னு கீரைக்காரன் வருவான். காலையில் வீட்டுக்கு வந்துடுறாங்க எல்லாருமே. காய்கறி வந்துடுவாங்க. குப்பை எடுக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து குப்பை கொடுங்க அப்படின்வாங்க. எல்லா சப்தங்களும் கேட்கும், விவகாரம் நடக்கும். அப்போ வந்து மனசு என்ன பண்ணும்? பின்னாடியே போகும்போதே வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குற ஆப்ஜெக்ட் பண்ற சாமர்த்தியம் நமக்கு உண்டாகாது, விவகாரம். அதனால தான் நான் உங்களுக்கு பல முறை சொல்லியிருக்கேன், என்னன்னா ஞானத்தை அடையிறதுக்கு கிரகஸ்தாசிரமத்துல இருந்து அடைஞ்சிடலாம். ஆனா ஞான நிஷ்டை அடையிறதுக்கு என்ன பண்ணணும்? ஞான நிஷ்டைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சர்வத்தியாகம் பண்ணா மட்டும்தான் முடியும், வேற வழியே இல்லை. இப்போ என்னால் முடியுமா சாமினா? என்னால் முடியாது. நான் ஓப்பனாக சொல்கிறேன்ல, என்னால் ஞான நிஷ்டை அடைய முடியாது. ஏன்னா விவகாரம் வச்சிருக்கேன். என்ன விவகாரம் சுவாமி? வேற எந்த விவகாரமும் இல்லை, வெறும் பாடம் படிச்சு கொடுக்குறது. அப்போ இதை பண்ணிக்கிட்டு இருந்தாலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பண்ண முடியாது, நிஷ்டையை அடைய முடியாது. ஞானத்தில் கிளாரிட்டி அதிகமாகிட்டே இருக்கும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த தான்ல நிற்கிறதுன்றது வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, அது வந்து ஞானத்தோட உபாயம். அந்த இந்த நான் வேற இது வேற, நான் வேற இது வேறன்னு பார்த்து ஒரு டைம்ல என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டீங்கன்னா 24 மணி நேரம். இப்போ முனிவர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பழைய படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், 100 வருஷம் 200 வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா புத்து முளைச்சு போய் இதெல்லாம் இருந்தாங்கன்னு புராணத்துல எல்லாம் சொல்லுது. அப்போ தூங்குவாங்களா சாமி அப்படின்னு கேட்டிங்கன்னா தூக்கத்தை கிராஸ் பண்ணியிருப்பாங்க. தூக்கத்தெல்லாம் கிராஸ் பண்ணி வந்து போகிறது ஏன்னு கேட்டிங்கன்னா 3 சரீரங்களுக்கு அப்பாற்பட்டு போகிற தன்மை இது. குணாதீத்தன ஆகிறது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல ஆப்ஜெக்ட் பண்ணுற ஹேபிட் 24 மணி நேரம் சம்பவிக்கணும். எந்த வேலையும் இல்லாமல் இதே ஃபுல் வேலையாக இருந்தால் மட்டும்தான் இது சித்திக்கும். ரமண பகவான் மாதிரி உட்கார்ந்தாங்க, அப்படி உட்கார்ந்தாதான் சம்பவிக்கும். அப்படி இருக்கிறதுக்கு பேர் தான் ஹான உபாயம். அதுதான் ஹான உபாயம், மோட்சத்துக்கு உபாயம். இதை மனசுல வச்சுங்க. இந்த அவிப்ளவான்ற வார்த்தை இருக்கு பார்த்தீங்களா, இந்த அவிப்ளவாக்கு பேர் தான் என்ன பேருனா ஞான நிஷ்டாடு பேர். அவிப்ளவான்றதுக்கு அர்த்தம் என்னது? துண்டுபடாமல் திரஷ்டா சொரூபத்தை நின்றுக்கிட்டு மற்றது எல்லாத்தையும் திருஷ்யம் திருஷ்யம் திருஷ்யம்னு பார்க்கிற அபியாசம் வந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் நிஷ்டைன்னு பேர். 24 மணி நேரம் ஆகிறது அவிப்ளவா, துண்டுபடாமல். இதான் நிஷ்டா. விவகாரத்தில் ஈடுபடும் போது கூட வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு நிஷ்டை இருக்கணும். சமாதியிலிருந்து கீழே இறங்கினா மட்டும்தான் அது சம்பவிக்கும். ஆயிடுச்சா? பாஷ்யத்துக்கு வந்துடும். இதுல விருத்தி, சுதாகர விருத்தி சொல்றார். அவிப்ளவா அப்படின்னா என்ன அர்த்தம் சுவாமி? அவிப்ளவான துண்டுபடாதது. துண்டுபடாதுன்னா என்ன சுவாமி? பிளவுபடாதது. என்னது? பிரேக் ஆகாம இருக்கிறது. அவித்யா விரோதினி. அவித்யாக்கு விரோதியா இருக்குல்ல, எது அவித்யாக்கு விரோதி? வித்யா. எது வித்யா அப்படின்னு கேட்டீங்கன்னா பார்க்கிறது. விவேக தரிசனம் தான் வித்யா, அது அவித்யாக்கு விரோதி. எது? சத்வ புருஷயோர் அந்யதாக்கியாத்திஹி. அந்யதாக்கியாத்தி இருக்குல்ல, எது? சத்வனா புத்தி, சித்தம். அந்த சித்தத்தையும் புருஷன் தர்ஷ்டாவையும் இந்த சித்தத்தையும் என்ன பண்ணிருக்கு? அந்யதாக்கியாத்தி. அந்யதாக்கியாத்தி பண்றதற்கே அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்யதாக்கியாத்திர் ஹானஸ்ய கைவல்யஸ்ய. அங்கேயும் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கு, சம்ஸ்கிருதத்தில் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கு. விவேக கியாத்தி ஹானஸ்ய கைவல்யஸ்ய ஹேத்துர் இத்யர்த்தா. ஹா ஹா விட்டு போயிருக்கு, நஸ்யன் இருக்கு, ஹா நஸ்யன் இருக்கணும் சம்ஸ்கிருதத்தில். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்போ சத்துவ புருஷ அந்நியதாக்கியாத்தின்னு என்ன அர்த்தம்? நான் வேற, இந்த சித்தம் வேற அப்படின்னு பார்க்கக்கூடிய எல்லா தாட்டையும் எல்லா விற்த்திகளையும் இந்த சித்தத்தையே வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் பண்ற அந்த அந்நியதாக்கியாத்தி இருக்கே, அதுதான் அவித்யாக்கு விரோதி. அவித்யாக்கு விரோதி. அந்த விரோதி வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுது? அவிப்ளவா, துண்டுபடாமல் ஒருத்தருக்கு சம்பவிச்சதுன்னா அதுதான் ஹானஸ்ய உபாய, ஹானஸ்ய கைவல்யஸ்ய. ஹானம்னா கைவல்யம், மோக்ஷம். அந்த மோட்சத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹேத்தூர் அப்படின்னா காரணம் இத்தியர்த்தக, அதுதான் காரணமாகின்றது. இது ரொம்ப டெக்னிக்கல். இதை நம்ம என்ன பண்ணுறோம்னு கேட்டிங்கன்னா வேதாந்தத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் வேதாந்தத்துலேயும் நம்ம வந்து சொல்கிறோம் இல்லை, என்னன்னு கேட்டிங்கன்னா இதில் வந்து நம்ம சொல்கிறோம் ஏன்னா தச்சிந்தனம் தற்கதனம் ததன்யோன்ய பிரபோதனம் ஏதத்து பிரம்மபியாசம் விதுர்புதாகா அப்படின்னு யோக வாசிஷ்டத்தில் இருக்கிற ஸ்லோகம். அது பஞ்சதசிக்காரர்லையும் சொல்கிறார். பிரம்ம அபியாசம்னா என்ன சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா தச்சிந்தனம் தற்கதனம் ததன்யோன்ய பிரபோதனம்.
இதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் கீதாவில் சொல்லும்போது வந்து பார்த்தீங்கன்னா தத்புத்தயஸ் ததாத்மானக தன்னிஷ்டா தத்பராயனாக அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கீதாவில் 4வது சாப்டர் 5வது சாப்டர்லையோ 5ல் 23 ஏதோ ஒன்று 18 5:18 நினைக்கிறேன். 5:18 இல்லை 5வது அத்தியாயத்திலையும் அதே தான் சொல்லுது. என்னன்னா 24 மணி நேரம் 5:17 சொல்லியிருக்கு. தத்புத்தயஸ் ததாத்மானக தன்னிஷ்டா தத்பராயனாக. அதுலேயே நிற்கிறது, அதையே பேசுறது, அதையே சிந்திக்கிறது. இது மெதுவா என்ன பண்ணும், பிரம்மரக்கீட்ட நியாயம் மாதிரி திரும்ப 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 அதையே உள்ளுக்குள்ளார வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்துடும். உங்களுக்கு வந்த மாத்திரத்தில் கச்சந்தி புனராவிருத்தியம் ஞான நிர்தூத்த கல்மஷாக அடுத்த லைன் அது. அவங்க என்ன ஆகுறாங்கன்னு கேட்டீங்கன்னா ஞானத்தினால வந்து நிர்தூத்த கல்மஷங்கள் எல்லாம் நஷ்டமாயி திரும்ப வராத நிலையை அடைகிறார்கள் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 5:17 இருக்க ஸ்லோகம் சொல்லுது. அப்ப 24 மணி நேரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்தையும் ஆப்ஜெக்ட், இந்த மொத்த ஜெகத்துமே ஆப்ஜெக்ட். என் ஒய்ஃப் ஆப்ஜெக்ட், என் ஹஸ்பண்ட் ஆப்ஜெக்ட், என் சில்ட்ரன்ஸ் ஆப்ஜெக்ட், என்னோட எல்லாமே ஆப்ஜெக்ட். இது திருஷ்யம் எல்லாமே ஆப்ஜெக்ட் தான். மொத்த ஜெகத்தே ஆப்ஜெக்ட். என்னோட மனசு ஆப்ஜெக்ட், என்னோட புத்தி ஆப்ஜெக்ட், என்னோட சித்தம் ஆப்ஜெக்ட். எல்லாத்தையும் ஆப்ஜெக்ட் 24 மணி நேரம் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா அதான் ஞான உபாயம். சொல்லியாச்சு. ஹேத்து இத்தியர்த்தக அயம் சூத்திரத்வயஸ்ய அபிசந்தியர்த்தக. சாமி ரொம்ப அற்புதமான ஒரு எக்ஸாம்பிள் சொல்றார், ஒரு விஷயம் சொல்றார். இந்த 2 சூத்திரம் இருக்குல்ல சாமி, 25, 26, இந்த 2 சூத்திரத்தோட ஒரு அபிப்பிராயம், கன்க்ளூஷன் ஏதாவது சொல்லுங்களா சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா கன்க்ளூஷன் சொல்றார். ஆதர நைரந்தர்ய. ஆதரனா எங்க கேள்விப்பட்டிருக்கீங்க? அபியாச வைராக்யாபியாம் தன்னிரோதா. ஞாபகம் இருக்கா? சமாதிக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாதனம் என்ன அப்படின்னு கேட்கும் போது அபியாச வைராக்யாபியாம் தன்னிரோதகன்னு சொல்லியிருந்தார். அதே தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 6வது சாப்டர்லையும் என்னது அர்ஜுனன் கேட்கும்போது அபியாசேனத்து கௌந்தேய வைராக்யேன கிரஹ்யதாம் அப்படின்னு சொல்லியிருந்தார். அதே தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 8வது சாப்டரில் வந்து நம்ம படிக்கும் போதும் நேற்று கிளாஸில் வந்து பார்த்தீங்கன்னா சங்கரர் வந்து பார்த்தீங்கன்னா நிரந்தரம் தீர்க்க காலம் அப்படின்ற சப்தங்களை பயன்படுத்தியிருந்தார் அபியாசத்துக்கு. ஓங்கார அபியாசத்தை எப்படி பண்ணணும்? தீர்க்க காலம் நிரந்தரம் பண்ணணும்னு சொல்லியிருந்தார். அதே தான் இங்கே ஆச்சாரியார் யார் என்னமோ சதாசிவ பிரம்மேந்திரர் சொல்கிறார். இந்த 2 சூத்திரத்தை கன்க்ளூஷன் பண்ணி ஏதாவது ஒன்று சொல்லுங்க சாமி அப்படின்னா 25 ஞானம், 26 வந்து பார்த்தீங்கன்னா ஞான நிஷ்டா. 25 ஞானம், 26 ஞான நிஷ்டா. என்ன சுவாமி அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த 2த்தையும் எப்படி பண்ணணும் அப்படின்னா ஆதரனா என்ன அர்த்தம்? தீர்க்க கால நைரந்தரிய சத்கார நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த சத்காரத்துக்கு இன்னொரு பேர் தான் ஆதரன்னு பேர். சத்காரத்துக்கு இன்னொரு பேர் ஆதரனா ஆதரவு பண்ணணும், நம்மெல்லாம் ஆதரவு கொடுக்கணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்னு வச்சுங்களேன். ஆதரவுனா ப்ரொடெக்ட் பண்ணுறது, அதான் ஆதரவு கொடுக்கறதுன்னு பேர். அப்போ சத்காரத்தினால ஆதரவு கொடுக்கணும் ஒரு காரியத்தை. எதெல்லாம் சத்காரம் சொல்லியிருக்கணும்? சத்காரத்துக்கு என்ன சொல்லியிருக்கோம்? ஸ்ரத்தையா, அதுக்கப்புறம் வித்யா, தபசா, பிரம்மச்சரியம். இந்த 4த்தையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்போ ஸ்ரத்தையா நமக்கு ஸ்ரத்தை இருக்குது. அப்புறம் வித்யாவை தான் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். எது திருஷ்டா எது திருஷ்யம், இதான் வித்யா. இந்த திரஷ்டா திருஷ்யத்தை பற்றின ஃபுல் நாலேஜ் எடுக்கிறதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா வித்யா. இதுக்கப்புறம் தபஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா வீக்னஸ், இந்திரிய நிகிரகங்கள், மனோ நிகிரகத்தை பண்ணுறது, வீக்னஸ் எல்லாத்தையும் நாசம் பண்ணுறது தபஸ். அது இந்திரியங்களை கண்ட்ரோல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தபஸா பிரம்மச்சரியன பிரம்மத்தையே அடைகிற மார்க்கத்தில் இருக்கிறது. இருந்துக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும்? அபியாசத்தை தீர்க்க காலம். ஒரு நாளில் வந்து பார்த்தீங்கன்னா நடத்துருமா? அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன்னு கேட்டிங்கன்னா லீவ் நாள் விட்டோன்னே, இன்றைக்கி நேற்று லீவுன்னு வச்சுங்களேன், லீவ் ஆனோடனே காலையில் அழகாக மனசு சாந்தமாக இருக்குமா? என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா இப்படியே மெயின்டைன் பண்ணணும். நான் பார்க்குறேன் இது பார்க்கப்படும், நான் பார்க்குறேன் இது பார்க்கப்படும், எல்லாத்தையும் ஆப்ஜெக்ட் பண்ணுற காலையிலேருந்து கரெக்டாக ஒரு மணி நேரம் அப்படியே போகும் பாருங்கள். வெளியில் போயிட்டு மறந்துடும், எப்போ மிஸ் ஆச்சுன்னே தெரியாது. ஐயோ போச்சு. அதுக்கப்புறம் திடீர்னு மத்தியானம் ஆமாம் என்ன நீ காலையில் பார்த்துக்கிட்டே இருந்து எங்கே போனோம், காணா போயிட்டோம்.
திரும்ப சரி. இப்போ இனிமே வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கிறவன் பார்க்கப்படும் வஸ்து எல்லாத்தையும் அப்படியே பார்க்கணும். அப்படி பார்த்துக்கிட்டே இருக்கும் போதே வந்து பார்த்தீங்கன்னா டைம் ஆச்சு, கிளாஸ் ஆரம்பிச்சிடும், டக்குன்னு போயிடும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் திரும்ப ஈவினிங் எப்போவாது ஞாபகம், ஐயோ மிஸ் ஆகி போயிட்டோமே அப்படி. அப்போ என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பார்க்கிறவன் பார்க்கின்ற வஸ்துவை பார்க்கறது நமக்கு எப்படி ஆயிருக்குன்னா பிரேக் ஆகி நடந்துக்கிட்டே இருக்கு. நம்ம விவகாரத்துக்குள்ளார போகும்போதே ஃப்ளட்டில் அடிச்சுட்டு போகிற மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு ஃப்ளட்டு விவகாரம் ஒரு ஃப்ளட்டு மாதிரி வருது, நம்ம காணா போயிடுறோம், அடிச்சுட்டு போயிடுறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தீர்க்க காலம் பண்ணணும். அதுக்காக தான் என்னென்னா, இப்போ நான் முன்னாடி பார்த்ததுக்கும் இப்போ பார்க்கறதுக்கும் எனக்கு நல்ல கிரிப்பு ஹோல்டு வந்திருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி நான் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி நான் பார்த்தனோ அதுக்கும் இப்போ நான் பார்க்கறதுக்கும், போன ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்ததுக்கும், போன வருஷம் பார்த்ததுக்கும், இப்போ நான் பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே இப்போ எனக்கு ஒரு இது இருக்குது. இப்போ நான் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கும் போதே பரமஹம்சானந்தாவை நான் பார்த்துட்டு இருக்கேன். பரமஹம்சானந்தாவை பார்க்குற சாமர்த்தியம் இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு இருக்கு. நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். இந்த இவன் பரமஹம்சானந்தா பேசிகிட்டு இருக்கான்ல, இவனை நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். இந்த ஹோல்டு வரத்துக்கு எவ்வளோ டைம் ஆயிருக்கு சுவாமி அப்படின்னு கேட்டிங்கன்னா, தீர்க்க காலம். அப்போ யாராவது எனக்கு ஃபோன் பண்ணி, சாமி ஒன்றுமே நடக்கலையே சாமி, ஒன்றுமே நடக்காது, இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கோம், ஒன்றுமே நடக்காதுண்ணா. தீர்க்க காலம் சதாசிவபிரமேந்தர் சொல்லியிருக்காருல்ல, வேதம் 4 தான், ரிக்கெது சாம அதர்வனம். பையனை அனுப்பி 5 நாள் ஆச்சு, அவன் இன்னும் வரலையே. 4 வேதம் தானேங்க, 4 நாளில் படிச்சிட முடியாதா அப்படின்னு ஒரு அப்பா எப்படி கேட்பாரோ அது மாதிரி 12 வருஷம் ஆகும். ஒரு வேதத்தோட சாக்கையை, சொந்த சாக்கையை அத்தியனம் பண்ணுறதுக்கு 12 வருஷம். அதுக்கப்புறம் மற்ற 3 வேதங்கள் எல்லாம் சேர்த்து 12 வருஷத்துல முடிச்சிடலாம், மற்ற 3 வேதங்களை. ஆனால் முதல் ஷாக்கா தன்னோட ஷாக்கையை முடிக்கிறதுக்கு 12 வருஷம் ஒரு வேதத்தை முடிக்கிறது. அப்போ அப்படின்னும் போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த காரியத்தை நானில் நிற்கிற காரியத்தை, திருஷ்டாதிருஷ்யத்தை விவேகம் பண்ணுறதை எப்படி பண்ணணும், இமீடியட்டாலாம் எதிர்பார்க்காதீங்க. ஆச்சாரியர் அங்கே சொல்லியிருக்காரு 6 மாதத்தில் முடியுமா, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா 1 வருஷத்தில் முடிஞ்சிருமா. பாஷ்யக்காரரும் நேற்று கிளாஸில் பாஷ்யத்தில் எழுதியிருக்காரு. நேற்று பாஷ்யம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், பாஷ்யக்காரரும் இதே தான் எழுதியிருக்காரு. இந்த அபியாசத்தை பற்றி பேசும்போது 8வது சாப்டரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கிளியராக எழுதியிருந்தார் நேற்று. எப்படி அப்படின்னா தீர்க்க காலம் நிரந்தரம் பண்ணணும் அப்படின்னும் போது ஆச்சாரியார் சொல்லியிருந்தார். 14வது 8:14 பாஷ்யம் பாருங்க, பகவத்கீதையில 8:14 பாஷ்யத்தில் பகவான் பாஷ்யக்காரர் சொல்லியிருந்தார், சதத்துவமிதி நைரந்தரியம் உச்சியதே நித்யசக இது தீர்க்க காலத்துவம் உச்சியதே. மந்திரம் இருக்கு, அனன்ய சேதா சததம் யோமாம் ஸ்மரதி நித்யசக தஸ்யாகம் சுலப பார்த்த நித்திய யுக்தஸ்ய யோகினகன்னு சூத்திரம் ஸ்லோகம். அந்த ஸ்லோகத்தில் வந்து சதத்தம்ன்ற ஒரு வார்த்தை இருக்கு. சதத்தம்ன்றதுக்கு அர்த்தம் வந்து நைரந்தரியம், நிரந்தரமாக பண்ணணும், 24/7. அதுக்கப்புறம் நித்யசகன்ற வார்த்தை இருக்கு. நித்தியன்றதுக்கு அர்த்தம் தீர்க்க காலம் பண்ணணும். ஆச்சாரியர் பாஷ்யம் பண்ணும்போது என்ன பண்றா தெரியுங்களா, ஷண்மாசம் சம்பத்சரம் வா, 6 மாசத்துலயோ இல்ல 1 வருஷத்துலயோ நடக்காது. சங்கரர் பாஷ்யத்துல தெளிவா சொல்றாரு. ஏன்பா அப்படின்னா கிந்தரிகி அப்படின்னு கேட்டீங்கன்னா, யாவத் ஜீவம் நைரந்தரியேன யோமாம் ஸ்மரதி நித்யர்த்தக. யாவத் ஜீவம்னா என்ன அர்த்தம், நான் சொன்னேன், ஆசுப்தேர் ஆமிர்தேர் காலம் வேதாந்த சிந்தையானயேத் யோக வாசிஷ்டத்தில் இருக்கு. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சாகர காலம் வரைக்கும் தூங்குற காலம் வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேதாந்தத்தையே சிந்திக்கணும். எது வேதாந்தம், நான் வேற இது வேற, நான் வேற இது வேற, நான் வேற இது வேற. இந்த அபியாசத்தை வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ காலம் சுவாமி பண்ணணும், உங்கள்கிட்ட எவ்வளோ அவித்தியா இருக்கோ அது வரைக்கும் பண்ணணும். நீங்கள் தான் சொல்லணும் எவ்வளோ காலம் பண்ணணும்னு. நீங்கள் தான் எவ்வளோ ஓவர் கம் பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ ஸ்டோரில் வந்து பார்த்தீங்கன்னா அஜ்ஞானம் இருக்குது, எவ்வளோ பலகீனம் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தான் தெரியும். அவங்கவுங்களுக்கு டிபெண்ட்ஸ் எல்லாமே. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா தீர்க்க காலம் நிரந்தரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து தீர்க்க காலம் 6 மாதத்தில் இல்லை, 1 வருஷத்தில் இல்லை. ஆச்சாரியர் சொல்கிறார், ஆதரவோடு நைரந்தரிய பாஷ்யத்துக்கு வந்துட்டேன், யோக பாஷ்யம் இதுக்கு யோக சுதாகரம். தீர்க்க காலம் அனுபந்தி அப்படின்னு என்ன அர்த்தம், கட்டி வைக்கப்பட்டதா. தீர்க்க காலம் இருக்கணும், நிரந்தரமா இருக்கணும், ஆதரவு சத்காரத்தோடு கட்டி வைக்கப்பட்டதா. எதை பண்ண போறோம், யம நியமாதி அஷ்டாங்க அனுஷ்டானேன. தெளிவா வந்துட்டார் பாருங்க. உபாயம் பிரக்கிரியா, இது பேர், இது சித்தாந்தம் இல்லை, பிரக்கிரியா சொல்லுது. இதை அடையறதுக்கு என்ன பண்ணணும் சுவாமி அப்படின்னு கேட்டா, யம நியம
ஆசன பிராணாயாமம் சொல்லக்கூடிய ஸ்டெப்ஸ் இருக்குல்ல, இந்த ஸ்டெப்ஸை வந்து பார்த்தீங்க அப்படின்னா தீர்க்க காலம் நிரந்தரம் பண்ண 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 இந்த அனுஷ்டானத்தினால சத்துவ புருஷ அந்நியதாக்கியாத்தௌ, இந்த சத்திய புருஷா, இந்த சித்தம் வேற நான் வேற, சத்துவனா சித்தம், சித்தம் வேற புருஷனா இருக்கிற நான் வேற, தஷ்டா திருஷ்யம், இந்த ரெண்டும் வேற வேறன்னு சொல்லக்கூடிய அந்நியதாக்கியாத்தௌ, இந்த அந்நியதாக்கியாத்தின்ற விவேக ஞானம் என்ன பண்ணும், நீங்கள் 1 மணி நேரம் நல்லா வந்து ஆசனம் பண்ணினீங்கன்னா போதும், மனசு எவ்வளோ நல்ல சாந்தமாக இருக்கும் தெரியுங்களா. ஒரு ஆசனத்தை பண்ணிட்டு ஒரு பிராணாயாமத்தை பண்ணி ஒரு 1.5 மணி நேரம், 1 மணி நேரம் ஆசனம், ஒரு 1/2 மணி நேரம் பிராணாயாமம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஜபம் பண்ணி பாருங்க, அதுக்குள்ளாரையே மனசெல்லாம் சாந்தம் ஆயிடும். இந்த ரஜோகுணம் தமோ குணங்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா போயிடும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜபத்தில் உட்கார்ந்தீங்கன்னா தாரணை பண்ணுறது அவ்வளோ ஈஸியாக நடக்கும், தியானம் பண்ணினீங்கன்னா அவ்வளோ சௌக்கியமாக நடக்கும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு அஷ்டாங்க யோகா அனுஷ்டானத்தினால என்ன ஆகும், நம்ம ஏற்கனவே பாஷ்யத்தை பார்த்துட்டோம், இதெல்லாம் பின்னாடி வரப்போகிறது நான் இப்போ சொல்கிறேன். அஷ்டாங்க யோகா அனுஷ்டானா அசுத்திக்ஷயே சூத்திரம் பார்த்தோமா உங்களுக்கு, ஞான தீப்தி வரும். ஞான தீப்தினா என்ன ஞானம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஞானம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஞானம் வரப்போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, மெதுவா 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 இது வேற நான் வேற, இது வேற நான் வேறன்னு பார்க்குற சாமர்த்தியம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உண்டாகும். அதனால தான் நம்ம வந்து அஷ்டாங்க யோகத்தை பார்க்கும்போதே எந்த சூத்திரம் என்ன, நம்ம சூத்திரம் ஏற்கனவே பார்த்துக்கமே, என்ன சூத்திரம், அஷ்டாங்க யோகா அனுஷ்டானா 28வது சூத்திரமே நம்ம பார்க்க போகிறோம். 28வது சூத்திரத்திலே பார்த்தீங்கன்னா யோகாங்க அனுஷ்டானாத் அசுத்திக்ஷயே ஞான தீப்திர் ஞான தீப்திர் ஆவிவேக்கியாத்தேன்னு இருக்கு பாருங்க. ஒரு 2 பேஜ் தள்ளி பாருங்க, ஒரு பேஜ் தள்ளி பார்த்துட்டீங்கன்னா உங்களோட இதுலேயே இருக்கு. அடுத்ததே சொல்ல போகிறோம், 28வது சூத்திரமே சொல்ல போகிறோம். இந்த யமை நியம ஆசன பிராணாயாமத்தை பண்ண 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 இந்த மனசுல இருக்கக்கூடிய அசுத்தி, எது அசுத்தி சுவாமி, ரஜோகுணம் தமோகுணம், இதெல்லாம் நீங்க 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 சத்துவகுணம் அதிகமாயிட்டே போகும். அதுதான் ஞான தீப்தி. அந்த ஞான தீப்தி உண்டாக உண்டாக பிரகாசம் உண்டாக உண்டாக எது வரைக்கும், விவேக்கியாத்தே, விவேக்கியாத்தி வரைக்கும் கொண்டு போய் வந்து பாங்களா லேண்ட் பண்ண வைக்கும். அதனால ஆச்சாரியார் இங்க சொல்றாரு, சத்துவபுருஷ அந்நியதாக்கியாத்தோ அவிப்ளவாயாம். அவிப்ளவம் என்ன அர்த்தம், பிளவுபடாமல், பிரேக் ஆகாம 24x7 ஆகும்போது வந்து பார்த்தீங்கன்னா 24x7 ஆகும்போது எனது ஜாத்தாயாம் அது மாதிரி உண்டாகிற நிலையில அவித்யாதய பஞ்சக்லேஷாக, அவித்யா முதலிய பஞ்சக்லேஷங்கள் இருக்குல்ல, என்னது அவித்யா, அஸ்மிதா, ராக, துவேஷ, அபினிவேஷம், இந்த 5ம் வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சக்லேஷங்களும் தத்கிருத சம்யோகஸ்ச, அதோட அதுதான் நமக்கு என்ன பண்ணுச்சுன்னா பேஸ்ட் மாதிரி இந்த அவித்யாவும் நான்ற அகங்காரமும் அஸ்மிதான்னு சொல்ற, அப்புறம் ராகமும் துவேஷமும் மரண பயமும், இது அபினிவேஷம் சொல்ற மரண பயமும், இதுதான் பேஸ்ட் மாதிரி இருந்துகிட்டு இந்த திரஷ்டாவையும் வெளியில இருக்கிற இந்த திருஷ்யத்தையும் நமக்கு என்ன பண்ணிச்சு, ஒட்ட வச்சிருந்துச்சு சம்யோகம் பண்ணி. அப்ப இதையெல்லாம் க்ஷீணமாகும் போது என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, அந்த சம்யோகம் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா மெதுவா மெதுவா ட்ரை ஆகி செப்பரேட் ஆகுது. அப்படி செப்பரேட் ஆகும்போது மூல காரணம் என்ன பார்த்துருக்கோம், நம்ம பஞ்சக்லேஷங்களுக்கு மூலம் என்ன பார்த்துருக்கோம், அவித்யா க்ஷேத்திரம் உத்தரேஷா, அஸ்மிதா ராகத்வேஷ அபினிவேஷம் சொல்ற 4க்கும் இந்த முதலாவதா இருக்கிற அவித்யா தான் க்ஷேத்திரம், பூமி, மூல காரணம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த அந்நியதாக்கியாதி பண்ண 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 முதல்ல என்ன சுவாமி நடக்கும் அப்படின்னு கேட்டால், முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா அவித்யா லூஸ் ஆகிறது, அந்த பாண்டேஜஸ் எல்லாம் லூஸ் ஆகிறது, மெதுவாக ராகத்வேஷம் எல்லாம் கம்மியாயிட்டே வரும். மரண பயம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மரணம் யாருக்கு சம்பவிக்க போகுது, இப்போ தலைவலியை பாருங்கலாம் சொல்கிறேன்ல, எல்லாத்தையும் பாருங்க ஜின்னு சொல்கிறேன்ல, பார்க்கறது வந்து பார்த்தீங்கன்னா மெதுவாக 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 பார்க்குற ஹேபிட் வந்துச்சு அப்படின்னா வியாதி பிரம்மேதி உபாசித்தன்னு ஒன்று இருக்குது பிருகதாரண்யத்தில். ரொம்ப ரொம்ப நம்மளோட சனாதன தர்மம் எப்படிப்பட்டது பாருங்க, வியாதியை பிரம்மம் என்று உபாசனை செய்வாயா, ஆப்ஜெக்ட் பண்ணுறது, பகவான் தான் வியாதியா வந்திருக்கார், பகவான் தான் வியாதி ரூபத்தில் இருக்கார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா, பார்க்குற அபியாசம் வர 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 உங்களோட பாடியில் எது நடந்தாலும் நல்லதோ கெட்டதோ ஆப்ஜெக்ட் பண்ணுற சாமர்த்தியம் வந்துடுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு மரணம் கூட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்றும் பண்ணாது, மரண பயம் போயிடும். ராகத்வேஷம் வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு ஆசைப்படுறது, எல்லாம் ஆப்ஜெக்ட் தானே, எல்லாம் திருஷ்யம் இல்லை, திருஷ்யம் எதுவுமே வந்து அனித்தியம் தானே, துக்கஸ்வரூபம் தானே அப்படின்னு ராகத்வேஷம் மெதுவாக மெதுவாக கம்மியாக ஆரம்பிக்கும். அகங்காரம், யார் அகங்காரம்,
இந்த அகங்காரம் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் தான், நான் பார்க்கிறவன் அப்படின்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுத்திலையும் வர 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 என்ன ஆகும், இது மெதுவா 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 லூஸ் ஆகும், சிதிலமாகும். இந்த சித்திரமாயாயி கடைசியில தான் என்ன இருக்கு, அவித்யான்றது மூலவேர் அந்நியதாக்கியாதி பண்ணும்போது அந்த அவித்யாவையே நீங்க வேறன்னு பார்க்கும்போது அப்ப என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா மூலத்தோடு சேர்ந்து சமூல காசம். சமூல காசம் 2 தாத்து இருக்கு. கஷன்றது வந்து பார்த்தீங்கன்னா குச்சிதாயாம்ன்ற அர்த்தத்துல வர்றது. அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா காசுரு குச்சிதாயாம்னு ஒரு தாத்து. இந்த உலகத்திலேயே வந்து நிந்திக்கத்தக்கது ஏதாவது இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த அவித்யா. அவித்யா காசம் அப்படின்னா என்ன அர்த்தம், நிந்திக்கத்தக்க அவித்யா. 2வது வந்து பார்த்தீங்கன்னா கஷ தாத்து. கஷதாத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த அதுல இருந்தா காஷாயம் அப்படின்ற வார்த்தை வருது. நம்மளோட ஒட்டி இருக்கிற மலம் அது பை பர்த்ல இருந்து அனாதி காலத்துல இருந்து நமக்கு என்ன ஆயிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த அவித்யான்ற அழுக்கு நம்மள்ட்ட ஒட்டி இருக்கு. நான் சொல்லியிருக்கேன்ல ஏற்கனவே, கஷாய பக்தி கருமாணி தத்தோ ஞானம் பிரவர்த்ததே ஒரு ஸ்ருதி இருக்கு. ஸ்மிருதி சொல்லுது இந்த யோகா அபியாசத்தை பண்ண 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 என்ன ஆகுன்னு கேட்டீங்கன்னா அந்த கஷாயம் சொல்லக்கூடிய அவித்யா, அதான் சமூல காசம் அப்படின்னு சொல்லியிருக்கு. சமூல காசம்னா என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா மூலமாயிருக்கக்கூடிய மூலத்தோடு கூடிய அவித்யா இருக்கே அது கஷாயம்னு பேரு. கேரளாவில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஒரு லாஸ்ட்டாக ஒரு இடத்துல இருந்து எனக்கு வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி கொண்டு வந்து கொடுத்தார். அவர் என்ன பண்ணாருன்னா ரெட் கலரில் அந்த மரப்பட்டை, அதுக்கு பேர் தான் கஷாயம்னு பேர். அதை தண்ணியில் போட்டோன்னு என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா ஒரு 5 நிமிஷம் கழிச்சு வந்து பார்த்தா அந்த தண்ணியே ரெட்டிஷ் ஆயிடுச்சுங்க. ரெட், அது மர கலரில் ஒரு ரெட் கலர் வந்துருச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு துணியை நினச்சா வந்து பார்த்தீங்கன்னா அப்படிப்பட்ட கலருங்க. அது அப்படியே நல்லா, இப்போ நாங்கள் போடுறதுலாம் கலர்லாம் இல்லை, இதெல்லாம் மண் வச்சு போடுற கலர் இது. இந்த கலர்லாம் இல்லை. கஷாயம்ன்றது வந்து இன்னும் ஒரு கலரில் இருக்கும், ஒரு ரெட்டிஷான ஒரு மண்காவி கலரில் இருக்கும். அது போட்டு எடுத்தா அந்த என்ன இதுன்னு கேட்டிங்கன்னா அந்த துணி கிழிஞ்சாலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த கலர் போகாது. அதாவது அதோட சேர்ந்து இருக்கிறது. இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா அவித்யா எதோட சேர்ந்து இருக்குன்னா இந்த சித்தத்தோட சேர்ந்து இருக்கு சாமி. சித்தம் நாசமானாதான் இந்த அவித்யா நாசமாகும். அதுக்கு பேர் தான் கஷாயம் அப்படின்னு பேர். அப்போ நான் இது வேற நான் வேறன்னு பார்க்குற வரைக்கும் கூட வந்து உங்களுக்கு மோட்சம் இல்லை. அது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த மூலத்தோடு சேர்ந்து அந்த அவித்யான்றது வந்து என்ன பண்ணும், இந்த சித்தத்தில் அவித்யா எப்படி சுவாமி இருக்குன்னா அந்த கஷாயம் மாதிரி இதாக இருக்கு, கஷாயமாக இருக்கு. கஷாயம்னா என்ன தெரியுங்களா, இந்த ஈயம் பூசுறதுன்னு ஒன்று சொல்லுவோம் தெரியுங்களா, பாத்திரத்துக்கு ஈயம் பூசுறது. அது மாதிரி இந்த சித்தம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லேயர் வந்து கோட் பண்ணி வச்சுருக்கு, அவித்யா கோட்டு. அந்த கோட்டு வந்து பார்த்தீங்கன்னா கோட் பண்ணது வந்து போகவே போக மாட்டேங்குது. சித்த நாசம்தான் அது நாசமாகும். அப்போ வந்து சமூல காசம் கஷிதாபவந்தி, கடைசியில் அது என்ன ஆகும்னா அந்த சித்தத்தோட அந்த அவித்யாவும் கூட என்னாவது நாசத்தை அடைகின்றது அப்படின்னு சொல்லுது. அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா விவேக கியாத்தி எப்படி உண்டாகணும், வந்து போகிறதில்ல. இப்போ நமக்கெல்லாம் வந்து புண்ணியம் இருக்குது. இப்போ நம்ம எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா புண்ணிய ஆத்மாக்களாக இருக்கிறதுனால நமக்கு எல்லாம் சத்துவகுணம் வந்து அப்பப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் புண்ணியம் ஏதோ பண்ண புண்ணியம் திடீர்னு என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா இந்த சத்துவகுணம் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன்ல 50 to 60 ஆவரேஜ். நம்மளோட எல்லா சத்துவ குணத்தை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 50 to 60 தான் ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கு. இது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏதோ ஒரு புண்ணியம் நம்ம பண்ண ஜென்மாந்தரத்தில் பண்ண புண்ணியம் வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு வேக்கப் ஆகும். திடீர்னு ஒரு நாள் என்ன பண்ணும் 95% போகும் சத்துவகுணம். அந்த 95% சத்துவகுணம் போகும்போது நீங்கள் நினைக்கலாம், ஐயோ என்னை வேலை முடிச்சிருச்சு சாமி, அவ்வளோதான், நான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் ஆப்ஜெக்ட் பண்ணிட்டு வைராக்கியம் வந்த மாதிரி இருக்கும், தான்ல நின்ன மாதிரி ஒரு ஃபீலிங் கிடைக்கும். திடீர்னு 2 மணி நேரம் கழிச்சு திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா மீட்டு நார்மலுக்கு வந்துடும். சில சமயம் வந்து பார்த்தீங்கன்னா 70-80 போகும், திரும்ப கீழே இறங்கும். இதெல்லாம் புண்ணியம் வர வர நல்ல புண்ணியம் வெளிப்படும் போதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மேலே கீழே போயிட்டே இருக்கும். இப்போ நமக்கு எல்லாத்துக்கும் வந்து நடக்கும். நான் தான் சொல்ல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவாங்க நிறைய பேருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி நடக்கும்னா ஒரு கிளிம்ஸ் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு போகும். அதில் நிற்க முடியுமான்னு கேட்டீங்கன்னா நிற்க முடியாது. நான் திரும்ப நார்மலுக்கு வந்துடுவோம் நம்ம. அப்போ எப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிராஜுவலாக இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போகணும் இந்த சத்துவகுணத்தை. இந்த சத்துவகுணத்தை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போய் 95% கிராஸ் பண்ணி 98%
எஸ்டாப்ளிஷ் ஆகி மெதுவா நின்று 98% போனீங்கன்னா பரம்பிரசங்கியானத்தை அடைஞ்சாதான் என்ன ஆகாது. நம்ம இந்த ஸ்டேர் கேஸில் வந்து ஸ்டேயிங் பிளேஸ்னு ஒன்று போட்டிருக்கோம்ல எல்லாத்துலேயும். ஏன் தெரியுங்களா போட்டிருக்கோம்? கீழே விழுந்தா என்ன ஆகும்? மேலேருந்து கீழே விழுந்தா அங்கே தான் வந்து நிற்போம், கீழே கிரவுண்டுக்கு போக மாட்டோம். அப்போ அதுக்காக தான் அந்த ஸ்டேயிங் பிளேஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்கிறது. அப்போ ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் நின்று நீங்கள் மேலே போகிறீங்க அப்படின்னா, இப்போ நம்மளாம் என்ன தெரியுங்களா, திடீர்னு புண்ணிய வசத்தினால சில சமயம் உச்சமாக டக்குன்னு 95% உச்சத்துக்கு போகும். காலையில் என்னைக்காவது இல்லைன்னா என்னைக்காவது புண்ணிய வசத்தை ஜபம் பண்ணிட்டு இருக்கீங்கல்ல, ஓங்கார ஜபம் பண்ணுறவங்களுக்கு எல்லாத்துக்கும் இது சம்பவிக்கும். திடீர்னு பீக்கு போகும். ஆனால் வந்து திரும்ப கீழே இறங்கும் போது எங்கே வந்து நிற்போம்? கிரவுண்டில் வந்து நின்றுவோம். ஏன்னா நடுவில் ஸ்டேஜே இல்லை, கீழே இறங்கிடுவோம். அதுக்காக தான் நம்ம பண்ணுறோம் மெதுவா எச்சேதுவாங் மனசி பிராஜ்யக அப்படின்னு ஒரு ஸ்டெப்பாக சொல்லியிருக்கு. அடுத்தடுத்து லயம் பண்ணி நின்று அடுத்த லெவலுக்கு போகிறோம். 95-98% வரும்போது சாலிடாக வந்து பார்த்தீங்கன்னா நான் வேற இது வேற. சொரூப பிரதிஷ்டாயாம், சொரூப பிரதிஷ்டையில் நின்ன நிலையில தான்ல நின்றுக்கிட்டு இது வேற நான் வேறன்னு பார்க்குற சாமர்த்தியம் உண்டாகும் போது அது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா எஸ்டாப்ளிஷ் ஆச்சு அப்படின்னா அதில் வைராக்கியம் வரும். வைராக்கியம் வந்தால் அதையும் விட்டுட்டு தானா நிற்பான். அப்போ தானா நிற்கும் போது அந்த அவித்யா அந்த சித்தத்தோடு சேர்ந்து என்ன ஆயிடுது? கிருதார்த்தம் பரி நஷ்டமபி அனஷ்டமேவ. கிருதார்த்தனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவன் என்ன ஆயிட்டான்? இவனுக்கு இவனோட நிலையில இருந்து அந்த சித்தமும் இல்லை அவித்யாவும் இல்லாமல் போய்விடுகிறது. மற்றவங்களுக்கு இருக்கு, ஆனா இவனுக்கு இல்லாமல் போகிறது. அதுதான் ஜீவன் முக்தனா நம்ம சொல்றோம். இதோட நிக்கட்டும். இன்னும் ஒரு பேராகிராஃப் இருக்கு, நாளைக்கு பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். நாராயண நாராயண நாராயண. பாருங்க, எல்லாத்தையும் பாருங்க. ஆமாம்மா, எல்லாத்தையும். ஆமாம். அதனால தான் நான் ஆமாம் இப்போ அதனால தான் நான் சொல்கிறேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த சிரவணம் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து காலையில் கிளாஸ் ஈவினிங் கிளாஸ்ன்னு சிரவணம் பண்ணலாம். ஆனால் வந்து மனனம் போயிட்டீங்க அப்படின்னாவே நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நேத்தி தான் மனனம். நேத்தி எப்போ பண்ணணும் சாமி? நித்தியம் இப்சயோகோ சூத்திரம் ஞாபகம் வச்சுக்கணும்னு சொன்னேன் நான். நித்தியம் பண்ணணும், சதா காலமும் நித்தியம் நிரந்தரமா இது நான் இல்லை, இது நான் இல்லை, இது நான் இல்லை, இது திருஷ்யம், இது நான் இல்லை, இது திருஷ்யம், இது நான் இல்லை. அதனால தான் வந்து மனநத்தில் வந்து இப்போ நான் பண்ணுறது கம்பேர் ஸ்டடீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ கம்பேர் ஸ்டடீஸ் பண்ணுறதுனால எனக்கு கிரந்தங்களில் எங்கெங்கே என்னென்னலாம் இருக்குன்னு நல்லா தெரியும். ஆனால் எப்போ நான் வந்து இது நான் இல்லை, இது நான் இல்லைன்னு வாஸ்தவத்தில் உள்ளுக்குள்ளார பார்க்க ஆரம்பிக்கிறேனோ அப்போ வெளியில் காரியம் பண்ண முடியாது. என்னால் வெளில காரியமே பண்ண முடியாது, எந்த காரியத்தையுமே பண்ண முடியாது. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா மனனம் பண்ணுறவன் என்ன பண்ணணும்? மனநாத்து முனி மௌனாத்து முனி. மனனம் பண்ண 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 முனிவன் ஆயிடணும். வேற எந்த காரியமும் பண்ண முடியாது. அங்கே எல்லாத்தையும் நேத்தி இது நான் இல்லை, இது நான் இல்லை, இது நான் இல்லை, இது நான் இல்லை, இது நான் நித்தியம் பண்ணணும். நித்தியம் பண்ணால் அவன் மௌனாத் முனி, மௌனம் ஆயிடுவான். மனனம் முடிஞ்சு போயிடும். சொருப்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நிற்க ஆரம்பிச்சிடும். இதுதான் நடக்கும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா சிரவண காலத்தை நல்லா பண்ணுங்க. எவ்வளோ முடியுமா சின்ன சின்ன காரியங்கள்லாம். பெயின் வரும்போது பாருங்க, ப்ரெஷர் வரும்போது பாருங்க. ஒரு ஸ்வீட் எடுத்து சாப்பிட்றீங்க அப்படின்னு நல்லா இருக்கேன், என்ன நல்லா இருக்குன்னா என்னன்னு பாருங்க. வலியா இருக்கேன், வலினா என்னன்னு பாருங்க. வலியை தெரியணும். முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா வலியை பார்க்கணும். ஏன்னா இந்த உலகத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமானது வந்து இந்த வலியை வேதனையை பார்க்கணும். பார்க்குற அபியாசத்தை வந்து பார்த்தீங்கன்னா மெதுவாக கொண்டு வாங்க. சிங்க் ஆகாதீங்க. சிங்க் ஆகாமல் பாருங்க. இதெல்லாம் ப்ராக்டிஸ்லாம் ஓரளவு சிரவண காலத்தில் பண்ணலாம். ஓரளவு கம்பேர் ஸ்டடீஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஓரளவு பண்ணலாம். ஆனால் ஃபுல் டைம் வந்து இறங்குனீங்கன்னா அந்த சூக்ஷ்ம மனனம் அப்படின்றது அதுக்கப்புறம் காரியம் நடக்காது. நேத்தி பண்ண ஆரம்பிச்சிட்டோன்னா காரியம் நடக்காது. வெறுமனே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா தாட்டையும், எந்த தாட்டு வந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா புத்தி விருத்தி எது வந்தாலும் அதை வந்து பார்த்தீங்கன்னா தட்டிக்கிட்டே இருக்கிறது. நான் இல்லை, இது திருஷ்டா, நான் திரஷ்டா, இது திருஷ்யம், நான் திரஷ்டா, இது திருஷ்யம். இதான் பார்க்குறேன். இதுதான் முக்கியமான அபியாசம். இதுதான் உபாயம். இதுதான் மோட்சத்துக்கு உபாயம். யாராவது கேட்டாங்கன்னு சொல்லணும், நேத்தி இத்தியாத்மா. இது இல்லைன்னு தான் இந்த ஆத்மாவை அறிய முடியும். இது திருஷ்யம்னு தியாகம் பண்ணதான் நான் என்ன பண்ண முடியும்? நானே அறிய முடியும் அப்படின்னு புரியும்.
நேத்தி நேத்தி இத்தியாத்மம், இது இல்லை இது இல்லைன்னு தான் அறிய முடியும். அக்ராஹியோ நகிரியதே, இதை வந்து பார்த்தீங்கன்னா கிரகணமே பண்ண முடியாது, இதை அடைய முடியாது. எப்படி எனக்கு ஒட்டி இருக்கிறது எல்லாத்தையும் தூக்கி போடலாம் முடிய, என்ன நான் கிரகணம் பண்ண முடியாது, என்ன நான் ஆப்ஜெக்ட் பண்ண முடியாது, நான் நானா நிற்கலாம். இதுதான் வந்து பண்ண முடியும்.